விஜய் தான். விஜய் வராருன்னு தெரிஞ்சோன்னே உடனே பண்ணிட்டானுங்க. எனக்கு கேட்டா 31ல பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் பேசியிருந்தாங்க. அதான் இதான் உதயநிதி அவர் வந்துட்டு 31ல வந்துட்டு விஜய் தான் இந்த இதுவா அதான் வயசு இதோ துணை முதலமைச்சரா பார்க்கலான்னு. ஆனா இப்பயே ஆக்குனது எல்லாருக்கும் தான் அவங்களுக்கு எல்லாமே டக்குன்னு பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு ஃப்ரேம் இருக்கணும்ல, புரியுதா? அடுத்து யாராவது பாத்தியா உங்க ஊர்லயும் கோயம்புத்தூர்ல நல்லா போச்சுடா ஹரி. அணிகாச்சரம் அது ஆமாண்டா. சரி 24th இன்னைக்கு 24th இது பண்றாங்க. வீக்கெண்ட்னால 24 25 செலிப்ரேட் பண்றானுங்க. அப்படியே ரவுண்டா 25 சொல்லிட்டு. ஏன்னா அது ஒரு நிறைய ஜாலியா தான் மூவிஸ் இருக்கு. ரிலீஸ் ஆயிடுச்சுடா. அது எல்லாருமே வந்துட்டு இந்த சைடு இருக்கிறவங்க போய் பார்க்க மாட்டாங்க. So அதனால கோட்டுக்கே திரும்ப போவாங்க. அதான் இவ்வளவு சென்னையிலே லிமிடெட் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ஸ் தான் ஆனா ஃபுல்லா போகுது. கோட்டு, ரப்பர் பந்து, அப்புறம் தேவரா தெலுங்கு வெர்ஷன், சில தமிழ் வெர்ஷன், கொஞ்சம் தமிழ் வெர்ஷன் அவதான் நல்லா தேவரா போகுது. பயங்கரமா போகுது. அது என்னடா அதான் ஆச்சு அந்த ஆமா. மெய்யழகன்னு? நல்லா இருக்கா? அவள்தான் அவன் முடிச்சு விட்டுறீங்க மோனு. விக்னேஸ்வரம் யாரு? தேட்டர்ல விக்னேஸ்வரம் மட்டும் தான் தேட்டர்ல உட்காந்து இருப்பாரு கை மாட்டிக்கிட்டாரா? தட்டின்னு. இல்ல அவர் என்ன போல படத்துக்கு சொல்றாங்க? தேவார சொல்றான். இல்ல மெய்யழகன் இவன் சொன்னது. டேய் எனக்கு அதெல்லாம் அரிய சிரிப்பு இல்லடா. அந்த ஓடாத படத்துக்கு ரிவ்யூன்னு எடுத்து போட்டு அடிக்கிறேன்னு தமாசு பண்ணிக்கிட்டு தெரியாதா? இருந்தான்டா. இல்ல நம்ம குரூப்ல ஒருத்தர் போனாரா? அது அதான் நான் மெய்யழகன் போகல, எனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு போயிருந்துச்சு, அதான் எடுத்து போட்டு விட்டாங்க. இல்ல அது இல்லங்க, நம்ம குரூப்ல ஒருத்தர் போனாரு. அது யாருன்னு உங்களுக்கு தெரியும், இப்ப கூட சொல்லியிருந்தாரு. அதான் நம்ம குரூப் இல்ல நம்ம குரூப்ல ஒருத்தர் போயிருந்தாரு. அது யாரும் சொல்லுவாருங்களே, உள்ள போயிட்டேதான் குத்தராயா ஊம குத்தா தூங்கிட்டு பெஸ்ட் தூங்கிட்டு அத மன்னிச்சு விட்டுற வேண்டாம் அலெக்ஸ். அந்த அந்த ஆளு என்னாச்சு பக்கு ப்ரோ? அவன் பேசுறது இப்படிதான் ப்ரோ, அடிக்கடி கேட்காம இல்ல குரோம்ல கேக்குதா? குரோம்ல போயிட்டு இது ஸ்பீக்கர் இங்க அக்செப்ட் பண்ண முடியல. மதனா டீசெண்டா பேசு, ஏன்னா இங்க ரொம்ப இது பண்ணிருக்கேன். இல்ல விக்னேஷ் ப்ரோ, ரோனி 25th டே தான் போனியா? கேக் வெட்டிங்லாம் தானுங்க. ரோஹி 25th போட் 25th கிளீனா சொல்லு. கேக் பேக்ரவுண்ட் ரொம்ப நைஸ். சொல்லு அருண், ஏதோ சொல்ல வந்திய? இல்ல அலெக்ஸ் பாத்தீங்களா ஒரு ட்வீட் போட்டிருந்தான் கீர்த்தி செட்டிக்கு. ஓ ஆமா, பிரியங்கா மோகன் பண்ணதெல்லாம் எரிச்சலா இருந்துடா சத்தியமா. பண்ணிட்டு இல்ல ஓவர் தான் இது. இல்ல ஒரு உன்னை யாரும் இல்லடா. அதாவது இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மணி முடியும் போது அது இது 12 மணிக்கு சொல்லலாம்னு இருந்தேன். இப்பயே பிடிச்சி ஏத்துட்டீங்க. ஓகே, அது எனக்கு உண்மையுமே அது இதை நானா சொல்லியிருந்தேன்னு ஏன் அது வந்து பிரியங்கா பிடிக்கல, இவங்க வேற என்ன சொல்றது. இல்ல நீங்க கிருத்தி செட்டி வரியா அது இல்ல ஒரு நிமிஷம் எல்லாம் வச்சான். இல்ல எனக்கும் இப்ப ஒரு டைம்ல பிடிச்சதுன்னதுக்கு அந்த ராணி படத்தோட பிரியங்கா மோகன் பார்க்கும்போது அதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்ப ஸ்டார்டிங்ல வந்துட்டு அவ காரு கிட்ட போறாங்க, அதனால வந்துட்டு அவ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறான்னு சொல்லி சமாளிச்சானுங்க. எனக்கு அதுவே புரியல, புரியுதா? சரின்னு சொல்லிட்டு அது ஓகே. இல்ல இன்னொன்றா இல்ல ஹரி, ஒண்ணு காரு கிட்டதான் பசங்க அந்த செல்ஃபி எடுக்க வராங்க. ஏன் அது எல்லாருக்கும் நடந்திருக்கு. சமந்தால எவ்வளவு பேருக்கு நடந்திருக்கு. யாராவது இருந்தா என்ன சொல்லுவாங்க, தள்ளி போங்கன்னு தான் சொல்லுவாங்க. காருக்குள்ள வந்து உட்காரியான்னு நெக்கில மயிரா பேச மாட்டாங்க, புரியுதா? அது இன்னொன்னு. சரி அதை விட இல்ல அந்த பேச்சு கூட நான் மன்னிச்சிட்டேன்டா. ஏன்னா ஒரு இல்ல மச்சான் இல்ல நான் எதுக்குடா அவகிட்ட செல்ஃபி எடுக்கிறேன். இல்ல மேட்டர் கேளு, அது இல்ல அதை கூட மன்னிச்சிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் கிட்ட வந்துட்டானு எல்லாம் ஓகே. யாரோ ஒருத்தவங்க என்ன ஃபாலோ பண்ண வராங்களாம், அதான் இவங்களை ஃபாலோ பண்ண வராங்களாம். இதான் இது பாக்க ஏன்னா ஒரு செலிபிரிட்டி நீ எதுக்கு எனக்கு புரியல. அந்த போட்டோ எடுத்தவன் தானாமா. அதான் இவன் பேசுறது கேக்கல தானே? எனக்குதான் ஏதோ நெட்வொர்க் இல்ல குரோம்ல அதை அக்செப்ட் பண்ணும்போது கொஞ்சம் பக் ஆகும். இல்லடா செலிபிரிட்டினா ஃபாலோ பண்ணதான் செய்வானுங்கடா. அதுல என்னடா இருக்குது? அதான் அதனாலதான் சொல்றாங்க வீட்டுக்கிட்ட எல்லாம் ஃபாலோ பண்ணாத. ஆனா ஹரி இல்ல அதான் போட்டோ எடுக்க வந்தா போட்டோ போஸ்ட் கொடுக்கறத விட்டு ஃபாலோ பண்ண கூடாது. கருக்குள்ள வரியா அருண் என்னங்க
அலெக்ஸ் ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தான்ல, அது வந்து பர்த்டே அன்னைக்கே எடுத்தது. எங்கன்னா அந்த மும்பைல பாந்திரா இருக்குல்ல ஆனா ஏர்போர்ட் கிரீத்தி செட்டி உண்மையிலே அந்த மனசு அதுதான். இல்லடா ப்ரோ எனக்கெல்லாம் பிடிக்கும் ப்ரோ, எனக்கெல்லாம் ஒரு இல்ல இல்ல ஒன்று அன்னைக்கு ஆக்சுவலா பார்ட்டிக்கு வந்து சலூனுக்காக தான் போயிருக்கா. ஓகேவா, அங்க பாந்திரால வீடு இருக்கு, அங்க பக்கத்துலயே இருக்கு. ஸோ அங்க இருந்து வந்து அதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கானுங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேக்கும் வாங்கிட்டு வந்துட்டானுங்க. அது கேக் வெட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா அவளை சுத்தீரி அப்படியே நடந்து வருவானுங்க. அப்ப என்னாச்சு, ஒருத்தன் வந்து அது விழ போயிருப்பான், அது ஏதோ ட்ரைனேஜ் அதுலயே பார்த்தீங்கன்னா கால் தெரிவிக்கிட்டு பார்த்துன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் சொல்லிட்டு கிளம்பி போவானுங்க. இவன் கிடையாது இல்ல இதான் சாக்குன்னு கிருத்தி செட்டிக்கு எலிவேஷன் பண்ணுது. அப்படியும் கிடையாதா? ஏய், இல்ல ஆனா இல்ல. பண்றது நாங்க correct பண்ணல தான். அலெக்ஸ், நீ போட ட்வீட் தான். ஆஹா இல்ல ஆனா உண்மைதான்டா. இல்ல இல்லடா, இப்ப அது அந்த அவளாவது அந்த மாதிரி அந்த பண்றாடா. இவெல்லாம் டேஞ்சர் இவெல்லாம் என்ன கேட்டா. ஆனா ஆனா இவங்க 2 பேரோட பாத்தீங்கன்னா சீலி இல்லாம அந்த பொண்ணு வந்து ரொம்ப என்ன சொல்ற ஃபேன்சிட்ட வந்து அவ்வளவு இதுவா டவுன் டு எர்த்தா இருக்கும் அந்த பொண்ணு. என்ன கேட்டா இந்த விஷயத்துல இல்ல ப்ரோ, இந்த விஷயத்துல சமந்தா உண்மையிலேயே பரவாயில்ல. ஏன்னா எவ்வளவு கிரௌட் இருந்தாலும் பெருசா சமந்தா காட்டிக்க இல்லடா டேய் சமந்தா அப்ப வந்து நானும் இல்ல சொல்லலாம் ஒரே பாடா நிமிஷம். அலெக்ஸ், ராசினிக்கு இல்ல எவ்வளவு இல்ல பரவாயில்லன்னு. ஒரே நிமிஷம். சமந்தா வந்து இப்ப ரீசெண்டா ஒரு ஏர்போர்ட்டுக்கு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதாவது கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க, ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு செல்ஃபி ஒண்ணு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிருக்கு சமந்தா. ரீசெண்டா ஒரு 1 வீக் முன்னாடி நினைக்கிறேன். செலிபிரிட்டி ப்ரோ எல்லாருமே அவங்கெல்லாம் இல்ல ப்ரோ, அவங்கெல்லாம் வந்து ஒரு ஆக்ட்ரஸ்ல வந்து ஒரு செம்ம டவுன் டு எர்த் கேரக்டர் அவங்கெல்லாம். ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. முன்ன ஒரு அவங்கதான் வந்து விக்னேஷ் ப்ரோ காலத்துல சும்மா பேசாதீங்க விக்னேஷ் ப்ரோ, ஆனா என்ட்ரி இல்ல பண்றதுக்காக தான் ப்ரோ ஒரு டவுன் நிமிஷம் டு இல்ல எர்த். இல்ல விராட்ட ப்ரோ, இது எப்படி தெரியுமா, 2 படம் இட்டு கொடுத்துட்டா அதை சொல்லுவான் தெரியுமா. அதான் பெரிய இதுவாடா நீ அந்த மாதிரி இது. இல்ல இல்லடா, என் கிட்ட வராதுங்க, என் பர்மிஷன் அன்னைக்கு இல்லாம சொல்லி அஜித் மாதிரி பண்ணுகுதுங்க, சத்தியமா இல்லடா, சொல்றேன். அன்னைக்கு கார்ல சொன்னது கூட ஓகே. அந்த இடத்துல வந்து இதுவா சொல்றாங்க கிரௌடுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒருத்தன் வந்து கேட்ட உடனே அதுக்கு பக்கத்துல இருக்கவங்க கிட்ட ஒரு மாதிரி அந்த பாட்டி கிட்ட ஏதோ திட்டுற மாதிரி இவங்க வந்து இது பண்ணி பேசுறாங்க பத்தியா அந்த பாட்டியா இடத்துல. சரண்யா அது? இல்லடா அது தெரியாம கேக்குறேன். இல்ல இல்ல பாத்துப்பா. இல்ல நவீன் ப்ரோ, இல்ல இல்ல சரண்யா மாதிரி இருக்குடா மச்சான் அது. ஹரி தெரியாம கேக்குறேன். இப்படி இதெல்லாம் நடக்கும்னு தெரியாமையா நீ வந்துட்டு செலிபிரிட்டியான, இல்ல தெரியாம கேக்குறேன். அலெக்ஸ் அது ஏய், மாதிரி இல்ல நடந்தா அப்படி பரவாயில்ல அலெக்ஸ், பெரிய உன்ன மாதிரி ஆக்ட்ரஸா பொறுக்கி நல்லா பசங்களா போனா. ஆக்டிங் பண்ணுவியா? அதுவும் கிடையாது. என்னதான் அட பண்றது? ஒண்ணு இல்லைங்க, சிம்பிள் ரீசன். இப்போ அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க போனாங்கன்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இந்த விஷயம்னா பிஜிஎம் போட்டு அப்படியே ஜூம் பண்ணி பாலியர் மாதிரி நியூஸ் சேனல் 10 தடவை காட்டுவான் இப்படி Attention. பேசுனாங்கன்னு. இல்ல அந்த அட்டென்ஷனுக்காக தான் அவங்க ப்ரோ, பண்றது சிம்பிளா. இல்ல ப்ரோ, இப்ப ம். நெகட்டிவா ஆயி போச்சு இல்ல, புரியுதுங்களா? அதுதான் ம். நெகட்டிவ் தான் உங்களை ரொம்ப ஈஸியா கொண்டு சேர்க்கும். இல்லைங்க, இப்போ அது வேறங்க. சேர்க்கும். ஆனா ஒண்ணும் இல்லை, இவங்களை பொறுத்தளவு இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்க. அவங்களுக்கு வர வியூஸ் விட லூசுத்தனமா பண்றவங்களுக்கு தான் வியூஸும் கிடைக்குது, சேனல் உட்கார வச்சு இல்ல பேசுறாங்க. ப்ரோ, அது வந்து வேற ப்ரோ. இப்ப ஒரு ஹீரோயின்னு வைக்கலாம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லாருமே கிரஷா தான் நினைப்பானுங்க, இதுவா தான் பண்ணுவானுங்க, ஓகேவா. அப்புறம் இருக்கும்போது அவங்களோட இமேஜ் தான் முக்கியம். நாளைக்கு அவங்க கேரக்டர் பிடிக்கலன்னு வைங்க, பசங்க தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. சோ இங்க அதான் மேட்ரு. அந்த என்ன சொல்றாங்க நாங்களாம் ப்ரோ பாக்குறதே ஒரு பெரிய நிமிஷம் விஷயம். இல்ல ப்ரோ, சரியா ஒரு நிமிஷம் நீங்க இருங்களா. இல்ல இல்ல ஒருத்தருக்கு ஆன் பண்ணிருக்காரு. ம். பீஸ்ட் தமிழ்நாட்டுல 30 crores அதான் இது வரைக்கும் அந்த 4 மணி ஷோ வச்சதுல இருந்து பார்த்தா ஹையஸ்ட்ல அது ஓப்பனிங் இருக்குதுன்றாங்க. ஆனா வந்துட்டு தெலுங்குல வந்துட்டு பார்த்தா தேவரா அந்த தெலுங்கு கலெக்ஷன் வந்துட்டு 86 கோடி எப்படி பண்ண முடியும் தெரியல. அதான் தேவரா எப்படி 86 கோடி பண்ண முடியும்னு கேட்டா இங்க வெறும் 1100 ஸ்கிரீன் தான் இருக்குது. அங்க வந்துட்டு அதான் 2500 தெலுங்கு ஸ்கிரீன் கிட்ட பெருசு, இருக்குது. ஏபிஏ தெலுங்கானா ரெண்டுமே பெருசு. அங்க 2800 தான் கிட்டத்தட்ட அவ்வளவு 70 கிட்ட ஸ்கிரீன்ஸ் இருக்குது. பண்ணிருக்கு. 1AM ஷோல இருந்து பயங்கரமா போயிருக்கு. அதுல ஸ்கிரீன்ஸ் வச்சுதான் ப்ரோ ஏய், மேட்ரு, இதுதான்டா புரியுதா? நான் கேட்கணும்னு இருந்தேன். ஏதோ ஃப்ளட் அது இதுன்னு இருந்தானுங்க. அப்புறம் பிளட் இல்லடா இப்ப இல்லடா அது நம்ம இல்ல படம் இல்ல நல்லா ஒரு இருக்குதுடா. நிமிஷம் இப்பெல்லாம் இல்ல எந்த ஒரு ஃப்ளட்டும் இல்ல இல்ல. இல்ல இப்போ ஒரு மேட்டர் என்ன தெரியுமா, கேரளால வந்துட்டு மெர்சலுக்கும் விவேகத்துக்கும் ஒரே ஸ்கிரீன் தான். சத்தியமா சொல்றேன், சிரிப்பு சொல்ல, ஒரே மாதிரி தான் ஈக்குவல் ஸ்கிரீன் கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆமைக்கு எதுக்கடா விஜய் ஸ்கிரீன் கொடுக்குறீங்க நான் அந்த மாதிரி பார்த்தா ஆனா ஓப்பனிங் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தானே. புக்கா வர்றதுக்கும் படத்தை பாக்குற வித்தியாசம் தான் இருக்குது. அதே மாதிரிதான் நீ 10,000 ஸ்கிரீனா இருக்கட்டும் 5,000 ஸ்கிரீனா இருக்கட்டும் புக் ஆகணும். அப்படி பார்த்தா வலிமை 4,000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆச்சு சொன்னா சிரிப்பேன். சரி சத்தியமாடா செக் பண்ணி ஒரே பார்க்கும்போது என்னடா வலிமை சொல்றீங்க? 4,000 ஸ்கிரீன் எப்படி அந்த மாதிரி தான் இருந்தது. நான் உண்மையில ஒரு வலிமை 4,000 ஸ்கிரீனுங்க. ஸ்கிரீன் டேய் போடுறது மச்சான், பெரிய டேய் விஷயம் இல்ல. மேல போட்டா ஒண்ணு ஆடியன்ஸ் ஷேர் போகணும். பண்ணிருக்கிற வந்திருக்கான்னு பாரு. இல்லடா இல்ல இது இது இரு மச்சாயிரா, இது மெர்சலை விட மெர்சல்ல கம்மி, புரியுதா. மெர்சலை விட அதிகமான ஸ்கிரீன் வந்துட்டு வலிமை ரிலீஸ் ஆச்சு. ஆனா என்னாச்சு, என்னடா இது மேல யாரா இது, இது பாத்துட்டேன்டா. மிர்னால் தாக்கூர்.
இப்பதான்டா பாத்து. டேய் யாரா அந்த சர்க்கிளுக்கு அவுட் ஆஃப் சர்க்கிள் டேய் இது ஃபர்ஸ்ட் பிரேக்கப் ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி தூக்கி கொண்டு வந்து எக்ஸ்பெரி ஒண்ணு போட்டான் ஆக்டர். கோரைய மலம் கேக்குதா? கோரைய மலம் வாயாடுக்கணும். இல்ல இந்த சர்க்கிள்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் மேல அனுப்பி விடுறேன். முடிச்சு விட்டீங்க போங்க. தூக்கி அப்புறம் என்ன இல்ல பாக்குறதுக்கே பாவமா இருக்கு. இல்ல துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். அது எப்ப பிடிச்சோ அவ்வளவுதான். தெரியுமாடா? அது என்னமோ புது நியூஸ் மாதிரி சொல்ற. அதான் அதனால் இல்ல இது ஈஸியாக இல்ல தாவேகா அவனுங்க அடுத்த இல்ல தேர்தலில் அவனுங்க ஜெயிக்கும். இல்ல அலெக்ஸ் கேக்குதா? இர்ரா கேக்குதா? மேல அவனுங்க ஷேர் பண்ணி அவனுங்க ப்ரீ பிளான் கரெக்டா இருக்கேன். சொல்லு மேல ஷேர் பண்ணி எங்க இது? கம்ப்ளீட். ஓ இல்ல இல்ல டே மச்சான் அரி இவர் யார் தெரியுதா? என்னைய ஆட்டத்துல சேர்த்துக்கங்கடா. யாரு ப்ரோ மேல காட்டுங்க. அது என்ன கிரீத் செட் எனக்கு நடுவுல புரியல. எதுரா சென்டர்ல தூக்கி போட்டு வச்சிருக்கீங்க வெண்டாயிரம் எல்லாமேவா? இது என்ன அப்டேட்டட் ஆனது? அநியாயம் பண்றீங்க விக்னேஷ் ப்ரோ. ஆல்ரெடி உச்சகட்டம் பாத்தீங்க. நல்லா இருக்கு. என்ன போது நாய் கரெக்டா கத்துது. ஏரியால வேற இந்த ஆர்கே ஃபேன்ஸ் தொல்லை தாங்க முடியல. சொல்லு எத்தனைக்கு ஆனா நம்ம படத்துல சமந்தா இல்லண்ணா நம்ம படத்துல சமந்தா கேஸ்டிங் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா லாஸ்டா வந்த போட்டோ ஷூட்டை பார்த்து இல்லடா போட்டோ ஷூட்ல அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்ததான். ஆனா சொல்லிட்டு தான் இருந்தானுங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பேரை மாத்திட்டானுங்க. இல்ல விராட் ஜெயிலர் நீ வா ஜெயிலர் உங்ககிட்ட தான் ஒரு சரி கேள்வி. விராட் ப்ரோ கேக்குதா? ஏன்னா சொல்லுங்க. இல்ல விராட் அவரு சொல்லு பிஸியா இருக்காரு. ஏன் சமந்தா கிரேட்டர் தென் பூஜா அப்படி கிடையாதுப்பா. அவங்க கிட்ட சொல்லி ஒரு கேமியோ பண்ண சொல்றது. கேக்குதா? நீங்க கேக்குற விராட் ப்ரோ ஒரு கேமியோ ஒண்ணு பண்ண சொல்லுங்க. இவங்க சமந்தா ப்ரோ பூஜாக்கு கேமியோ எல்லாம் பண்ண மாட்டாங்க. பண்ணா லீட் ரோல் அவ்வளவுதான். டேய் மேல என்னடா இது 1700 ஸ்கிரீன் தான் இருக்குது. அதுவும் ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா இல்லையே அதிகமா இருக்குமே. ஏய் இல்லப்பா அதிகம். நம்மளை விட அங்கதான் அதிகம். அதான் சொல்றேன். இல்ல எனக்கு ஒரே ஸ்கிரீன் இரு அலெக்ஸ். நீங்க ஏன்டா இவ்வளவு கருத்தப்படுறீங்க? உட்கார்ந்து செக் பண்ணி பாருங்க. ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. விக்னேஷ் ப்ரோ இவனையெல்லாம் தூங்க மாட்டானுங்க போல விக்னேஷ் ப்ரோ. சவுத் இந்தியால அதிகமான ஸ்கிரீன் இருக்கக்கூடிய அதே போல அதிக ஓப்பனிங் கலெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கக்கூடிய இடம் எதுனா ஏபியும் தெலுங்கானாவும் தான். ரெண்டுலயுமே பயங்கரமான நம்பர்ஸ் பண்ணிருக்கடா. அதெல்லாம் அபிஷியலாவே டிக்ளேர் பண்ணிட்டானுங்கடா சாமிங்களா. பண்ணிட்டாங்க. அதெல்லாம் பெரிய இடம் அது. அதுவும் நம்மளது கூட ஓவர்சீஸ்லயும் ரொம்ப பெருசா தான் பண்ணிருக்கு. நார்த் அமெரிக்காலே கிட்டத்தட்ட ஒரு விஷயம் 3.6 மில்லியன் என்னமோ பண்ணிருக்கு ஓப்பனிங். கேக்குதா? ஒரே விஷயம் எனக்கு இந்த தேவரா வந்ததுலயோ அது கலெக்ட் பண்ணதுலயோ இல்ல அது நல்லா இருக்கேன் நல்லா இல்ல அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. ஆனா அந்த டேட்டை கொஞ்சம் அவங்க தள்ளி வச்சிருந்துக்கலாம். ஏன் ப்ரோ? அலெக்ஸி தெரியுங்க. அவன் போய் இன்னைக்கு ஸ்கிரீன் எண்ணிட்டு வர போயிருக்கான் ப்ரோ. வரும் ப்ரோ பொறுமையா எண்ணிட்டு. குரோம் போயிட்டு கேக்குதுடா கேக்குது. தியேட்டர்ல போய் பாரு அலெக்ஸ். ஏன் அலெக்ஸ் இப்படி பண்ற? டேய் இது 1700 இல்லையேடா அதிகமா தான் இருக்கு. 2000 அதிகமா தான்டா இருக்குது. 2000க்கு மேலதான். 2300 தியேட்டருக்கு பதிலா ஸ்கிரீன்னு போட்டானுங்க போறடா. தியேட்டர் கவுண்ட்டுக்கும் ஸ்கிரீன் கவுண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த விக்கிபீடியா போறது சரி விடுங்க. அங்க இருக்கிற ஸ்கிரீன் கவுண்ட்டுக்கெல்லாம் ட்ரிபிள் ஆருக்கு அடுத்து இந்த படம் தான்டா இருக்காங்க. போய் பாருங்கடா சாமி. அவனுக்கு ட்ராகரே போட்டிருப்பாங்க நிறைய பேர். சொல்லுங்க ப்ரோ.
நீங்க ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஆளுங்க எப்படி தருமாடா, ஊர்ல எந்த படம் வந்தாலும் அனலைஸ் பண்ணுவானுங்க. எப்படி வந்தது, ஏதா வந்தது, ஒரு சினிமா லவராக அப்படி பண்ணுவாங்க. அந்த வெறி எப்பவுமே இருக்கும். சரின்னா இந்த ஓஎஸ்ட் ரிலீஸ் பண்ணோம்னா அலெக்ஸ் மாட்டாங்க. அலெக்ஸ் இல்ல இந்த படத்துக்கு 170க்கு இப்படி பண்றானுங்களே, புஷ்பா எல்லாம் 210. அதெல்லாம் வரும்டா, இருடா. எங்க பங்க இல்ல எங்க ஆளுக்கு இப்பவே அடிச்சிருப்பானுங்க. தலை 210ஓட வந்து எப்படி இருக்கு மாசம். எனக்கு தெரிஞ்சு அப்போ இதான் அறியலாம எப்படா ஆனா கண்டிப்பா இந்த வருஷத்தோட அதான் நம்பர் 1ல இருக்கும், கவலைப்பட வேணாம். ஆனா புயல் இது வருதுன்னு என்ன கேள்விப்பட்டேன். இது என்னங்க கலெக்ஷனு? அக்டோபர் 10 ஒருத்தன் வந்து அடிப்பாமங்க கலெக்ஷன் முத நாளே 1000 கோடின்னு. அப்ப இருக்குது பாருங்க உங்களுக்கு எல்லாம். அவனை யாரும் கண்டுக்க வேணாம் தாங்க இவ்வளவு நேரம் பேசுங்க. நீங்க வரல, ஒரு ஒரு ப்ரோ இது நீ போயிட்டு ஏன் ஒரு ப்ரோ நிமிஷம். இல்ல அவ்வளவுதான் டேய், ஞாபகம் இல்ல வச்சு இல்ல கரெக்டா டேட்டா டேய், வச்சு ஜெயிலர் ஓட்டானா, அவன்கிட்ட தான் கேட்கலாம். ஓட்டான் அவனை வச்சே இதான் இது. அவனை வச்ச படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணலாம்னு இருந்தேன்ல, தெரியும்டா அவனை பத்தி எங்களுக்கு. அவனை வச்சே ஒலிக்க வச்சதாண்டா ஒரு ஜாலியா இருக்கும். சொல்லு இன்னும் சொல்லு. கேக்குதா? கேக்குது. அவருக்கு கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க. இல்ல ஹால்ல இருக்கேன், நான் 10 நிமிஷம் நான் பேசுறேன். மச்சான் இவர் என்ன பண்ணலாம்டா சொல்லுவானே இவ்வளவுதான். இல்ல அது சொல்லுவானே இவ்வளவு நேரம் கை தூக்கினேதான் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல வர்றான்னு கேட்டா 10 நிமிஷம் கழிச்சு வரும். அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்போன்னு சொல்லிட்டு போறாங்க. நீ 25th டே போயிருந்தே ரோஹிணி? இல்ல நான் அந்த கேம் சேஞ்சரோட அந்த சாங் ப்ரோமோ வந்தது பாத்தியாடா அலெக்ஸ்? இல்லையே. ரேவந்த் மட்டும் ட்வீட் ஒன்னு பார்த்தேன். என்னடா சங்கரோட கண்ணின்னு பாட்டு செகண்ட் சிங்கிளோட விட்டுருக்கானுங்க, பார்க்கவே இல்லையாடா? ரேவந்த் மை ஹேண்ட் அண்ட் ட்வீட் போட்டிருந்தாரு பார்த்தேன். முதல்ல ஒருத்தர் கேள்வி கேட்டதுதான், ஓவர்சீஸ்ல வந்துட்டு நல்லா போச்சுன்னா தான் தேவராக்கு தான், தேவர் நல்லா போச்சுன்னா அந்த மென்டல் ஸ்கிரீன் கிடைக்குமா கிடைக்காது. ப்ரோ அவனுக்கு ஸ்கிரீன் இப்ப கொடுத்து கூட அவனுக்கு பெருசா போகவே இல்லை. இவனுக்கு பல்க் புக்கிங்னு பண்ணானுங்களே ஆரம்பத்துல தான், பல்க் புக்கிங்னு ஒண்ணு பண்ணானுங்களே, 200K மேல தாண்டவே இல்லை. அவ்வளவுதான் மேட்ரு. அதெல்லாம் கண்டுக்காம விட்டுருங்க ப்ரோ. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு என்னத்துக்கு? எந்த படமா இருந்தாலும் ஓவர்சீஸ் எல்லாம் 10 நாள் தான் மீன் நல்லா இது எடுக்கும் ஸ்கிரீனை வச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருந்தாலும் ஜெயிலர் புதுசா போகும்போது அவனுக்கு கொடுத்தான் வானுங்க கொஞ்சம் ஸ்கிரீன்ல மட்டும் இதை வச்சுட்டு. டே ஒருத்தருக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்காரு தான், நம்பர் ஆஃப் ஜெயிலர்ல சினிமாஸ் இல்ல நம்பர் ஆஃப் சினிமாஸ் தான் தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் கம்பைன்ட் இட்ஸ் ஓவர் தான் 2800 இது. புரியுதா? மொத்தம் 2800 தேட்டர் வந்துட்டு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவும் அட்டாச் பண்ணி இருக்குது. அதான் தெலுங்கானால மட்டும் 1000ல இருந்து 1500 வரைக்கும் இருக்குது. ஆந்திர பிரதேஷ்ல 1600ல இருந்து 1800 வரைக்கும் இருக்குது. அந்த 2 இடத்துல மட்டும் நீ ஒண்ணும் இல்ல. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? வெறும் தெலுங்கானா ஸ்கிரீன் கவுண்ட் தான் தமிழ்நாடோட ஸ்கிரீன் கவுண்ட். அதுலயும் வந்துட்டு 80 ஸ்கிரீன் கம்மி தமிழ்நாட்டுல. அதுலயும் 80 ஸ்கிரீன் கம்மி தமிழ்நாட்டுல. அப்ப நீ எம்மா தூண்டு என்ன கேட்டா, நீ பேருக்குதான் இவ்வளவு பெருசாகுதுன்ற மாதிரி தமிழ்நாடு. நீ நினைச்சு பாரு, தமிழ்நாட்டுல நம்ம பிஸ்டிக்கு 38 பண்ணா அவன் 2 ஸ்டேட்டையும் 2 இதையும் கனெக்ட் பண்ணா எவ்வளவு வரும் நீயே பாத்துக்கோ. 1 நிமிஷம் சொல்லுங்க ஓட்டியிருக்கான். கேப்பான் பாத்தியா? அதான் சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்கு பிறந்தாலும் ரன்பீர் கபூர். அங்க இது இன்ஸ்டால ஃபுல்லா அனிமல் தான் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாமா, ஒரு தூம் 4ல ஏதோ சைன் இன் ஆயிருக்காரு போல இருக்கு. டேய் தூம் 4ல ஏகே இருக்கிறது அந்த கதை இல்லடா, இது உண்மையான தூம் 4. இப்போ ரீசன்ட்டா கேள்விப்பட்டேன் சூர்யா இருக்குன்னு வந்துச்சு. விக்னேஸ்வர் அதான் மேல பாருங்களா, அதான் இது போட்டு
ஆமா எனக்கெல்லாம் சூர்யா வயிற்றுலாம் இருக்குதுங்க. இருக்கான். அவ்வளவு தேட்டரை வச்சு ரிலீஸ் பண்ணின்னு இருக்கிறானுங்க. இங்கெல்லாம் இருக்க தேட்டரும் நாசமா போட்டோம். நம்மளுக்கு என்ன கவலை, போட்டோங்க. இருப்பா சூர்யா வந்து ஆமாப்பா நடிக்கிறான். என்ன கேரக்டர் தெரியுமா? அந்த ஒருத்த காமெடின்னு வருவான்ல தூம்ல, ஆமா, காமெடி அலியா போலீஸ். அலி, அந்த கேரக்டர் வந்து சூர்யா நடிக்கிறான். ஒரு ஆமா, டே height இல்ல ஒரு கரெக்டா சில இருக்கும். இல்ல இல்ல டே விடுங்க. டே இரா இல்ல டே நவீனஸ்க்கு நீ விக்கிபீடியா மட்டும் நம்பாதடா. ஏன்னா ஒரு டைம்ல அண்ணாத்த கலெக்ஷன் பார்த்து அடிவயிறு கலங்கிச்சு. இது பரவாயில்ல. இல்ல ப்ரோ, இது பரவாயில்ல. இல்ல இது பரவாயில்ல. அப்பெல்லாம் ஒரு எடிட்டட் பேஜ் இருக்கும். ம். புலி படத்தை 150 கோடி போட்டானுங்க. யாரு நம்ம பசங்க. அதாவது டே எனக்கு இதான் நானும் விஜய் எனக்கே புதிய அடிக்க பாக்குறேன்ற மாதிரி சில பசங்க அதான் எது வேணா பண்ணலாம். விக்கிபீடியா நெக்ஸ்ட் ஈஸியா பண்ணலாம். சிபு தமிம் வந்து அபிஷியலா போட்டது 131 கோடி. ஓகேவா? அவன் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல 131 கோடி புள்ளி படம் அடிச்சிருக்குன்னு அபிஷியலா ட்வீட் போட்டான். அது உண்மை இருக்கும், போய் பாரு. தளபதிக்கு லாஸ் ஆன படம் தான் ப்ராப்பரா தான் தமிழ்நாட்டுல லாஸ் ஆன படம் எதுன்னு கேட்டீங்கன்னா புலி கூட சொல்லலாம். ஆனா என்ன கேட்டா பெருசா யாரும் வந்து கேட்கல அதுக்கு. ஏன்னா விஜய் அதுக்கு அடுத்த படம் தெரியாதான் டக்குன்னு பண்றதுனால யாரும் கேட்கல. என்ன கேட்டா அது அதுக்கப்புறம் அலெக்ஸ் பீஸ்ட்ல இருந்து எல்லாம் பெரிய ப்ராப்ளம். அலெக்ஸ் வாடா இந்த என்ன மாதிரி வக்கனே இருடே பேசுவோம். இருமாப்ல பூஜான்னு போயிட்டு இருந்தது. இப்ப என்னடா மஞ்சு வாரியன் போட்டுட்டு இருக்கானுங்க திடீர்னு ஒரு வீடியோ பாட்டு. மஞ்சு வாரியரா? அப்ப சமந்தா இல்லையா? தளபதி 69க்கா? வாய்ப்பே அப்ப இல்ல. சமந்தா இல்லையா அக்கா ப்ரோ? அக்கா ஏய் அக்கா விக்னேஷ் கேரக்டரா? ப்ரோ அலெக்ஸ் கேட்டு அந்த மாதிரி போகணும். அந்த மாதிரி போஸ்டர் எல்லாம் வந்தா மச்சான் நம்மள ஏமாத்தி விட்டாங்க. ஒரே நிமிஷம்டா, கேக்குதா? எப்படி என்னால நினைச்சு பார்க்க டேய், முடியலடா. கேக்குதாடா சை. கேக்குதாடா? ஹீரோக்கு அக்கா கேரக்டர் ஏன்டான்னு பாரு. விக்னேஷ் ப்ரோ எதனா ஜோக் புரியுது எதனா ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. எங்க அக்கா கூட அது வேணாங்க. அது ஆயா மாதிரி இருக்குதுங்க. நீ சும்மா மேக்கப் போட்டனால நீங்க பாத்துன்னு இருக்கீங்க. இந்த வேட்டையன் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து கிளவி மாதிரி இருக்குதுங்க. அப்பயே பாத்துட்டு சில ஏங்க பேர் பார்க் பண்ணியிருந்தாருங்க. ஃபர்ஸ்ட் இதையா ப்ரோ வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் இதையா மனசுல இரு பாட்டு ஃபர்ஸ்ட் ஃபயர் விட்டு இருந்தேன். இல்ல மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் சாம் நீங்க சரி ஏதோ அளவுக்கு மனசு சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூ நீங்க ஓகே இப்ப வர வர பேரெல்லாம் மாறிட்டே போகுது. அலெக்ஸ் ப்ரோ அரசியல் பேசுங்க ப்ரோ. அரசியலா? அரசியல் அதான் இப்ப இந்த பேசுறேன். நாளைக்கு மாதிரிலாம் எதுவும் கேள்வி மட்டும் நாளைக்கு தான்டா எதுவும் மேல ஸ்பீக்கருக்கு வந்து நம்மகிட்ட விக்னேஷ் ப்ரோ கேக்குறான். நாளைக்கு எதுவும் சம்பவம் நடக்க போகுது போல. அலெக்ஸ் என்னங்க கேக்குதா? நாளைக்கு நடக்கும். இல்லடா இப்போ ஒன்னு யோசிச்சு பாத்தியா? இப்போ அரசியல் பேசுற இந்த மாதிரி இப்போ டிஎம்கே பேசுறது போகும் பாத்தியா? டிஎம்கே அவனுங்க கட்சிக்காரன போடுங்க அவனுங்களே இப்ப போட மாட்டானுங்க, பேச மாட்டானுங்க. ஏன்னா கண்டென்ட் இல்ல. இப்போ வேணா அதான். ஆனா இப்ப போட்டு பேச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க சைடுல ஒருத்தர் வந்துட்டு துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. புரியுதா? அத பத்தி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி எந்த பிரயோஜனமும் ஆளுக்கு கிடையாது. எனக்கு ஆக்கப்பட்டான். தளபதி எதுவும் விஷயம் சொல்ல தப்பா மாட்டாருன்னு பேசாதீங்க. நினைக்கிறேன். பாப்போம். யாரு வாய்ப்பே இல்ல ஆயிஷா தளபதில. ஆக்கப்பட்டார் அப்படின்னு பேசணும். இருக்கட்டும் bro. அதான் நம்மளுக்கு என்ன? அலெக்ஸ் ஆக்கப்பட்டாரோ ஆயிட்டாரோ அவங்களுக்கு அதான் ஆக்கப்பட்டாரோ அவங்க இல்ல ஆயிட்டாரோ. இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னு தெரியும். ஏதோ புதுசா என் பண்ற மாதிரி தலையில சொல்லு. அவன்லாம் ஒரு அமைச்சராக போறான். ஏங்க இல்ல தேவை. ஆனா விக்னேஷ் இல்ல இந்நேரம் விக்னேஷ் மட்டும் இருந்தாருன்னு கிருத்தி ஷெட்டி தான் அவனை. அவரு சிஎம் கிருத்தி தான். ப்ரோ கிருத்தி ஷெட்டி விக்னேஷ் ப்ரோ வந்துட்டு துணை விக்னேஷ் ப்ரோ முதலமைச்சர். வேற ஐடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு நினைக்கிறேன் கிருத்தி ஷெட்டிக்கு. ஏய் பேசாத பவன் கல்யாணத்துக்கு அந்த பொண்ணை போட்டுக்கலாம்டா டெபுட்டி சிஎம். இல்ல இதுல ஹரி விஷால் வருவான். நரி பேர்ல இங்கதான் மிர்னால் பேர்ல மிர்னால் தாக்கூர் பேர்ல எழுதுங்கோ. இல்லடா நாட்டுல இது இல்ல கிடையாது. இல்ல ஏற்கனவே ஒரு படத்துல கவுன்சிலர் நடிச்சிருக்கோம், நல்லாதான் பண்ணிருக்கோம். சமந்தா சிஎம் சூப்பர். ஆஹா. என்ன இல்ல டீடைல்ஸ் டேய் இல்ல கொஞ்சம் இந்த இல்ல கம்மன் இருங்கடா. இல்ல ஏன்டா கிரிஞ்சு ஒரு மேக்ஸுக்கு நிமிஷம் போறீங்க? இல்ல ப்ரோ. இந்த ஆக்ட்ரஸ் போயிட்டு மட்டும் மாளவிகா பக்கம் திரும்பிச்சு. திரும்பிச்சு அது பக்கம் திரும்பாது மாப்பிள்ள. அதெல்லாம் என்னைக்கு ஒரு நாள் தான். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நானும் திரும்பி போயிடுவேன். அலெக்ஸ் விட்டு கொடுத்து செருப்படி வாங்கினதான் மிச்சம். அதனாலதான் மாறிட்டான். சரி சரி அப்படி இல்ல. 2809 இல்லடா இப்ப ஹிந்திக்கு போச்சுடா மாப்பிள்ள. மாச விட்டுறா அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதே தெரியல. பாவண்டா நிலைமை வர வர மோசமா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அலெக்ஸோட ஆளு வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஐடிக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணும், பெரிய ஐடிக்கு பண்ணாது. சீரியஸாடா நான் செக் பண்ணிட்டேன். வெறும் 100 ஃபாலோவர் வச்சிருப்பான், 150 ஃபாலோவர் வச்சிருப்பான். அவனதான் தெரியும்.
இல்ல எனக்கு ப்ரோ எனக்கெல்லாம் இப்ப இந்த விராட் நவீன் கூட நீங்க இந்த மாதிரிலாம் எனக்கு அவ்வளவு கிரஷ் எல்லாம் இல்ல ப்ரோ. எனக்கெல்லாம் அதான் அவ கிடக்குறா அப்படின்னு தான் பாப்பேன். சில டைம் அழகா இருக்கும் எனக்கும் அந்த பாக்குறதுக்கு. அளவுக்குலாம் கிடையாது. எனக்கும் அந்த அளவுக்குலாம் கிடையாது. நடிக்கிறாரு விக்னேஷ் ப்ரோ நடிக்கிறாரு. இல்ல இந்த அஜித் ஃபேன் மனோஜ் இருக்கானே அவன் வந்துட்டு பிரியா பவானி அவ்வளவு டயாட் ஃபேன். ஒரு டைம் ஏன்னா முத்திர மூஞ்சாகுதுன்ட்டு செம்ம டென்ஷன் மூட மூட மாட்டேன்டாட்டான்னு கத்தினாரா. இது மாமன் பத்துல வரும் பாரு அந்த மாதிரி கத்தின விடாரான். சரி யாரா இருந்தாலும் நமக்கு அப்புறம் தான். அலெக்ஸா நீ சைலண்டா த்ரிஷா சைட் அடி பண்ண எங்களுக்கு தெரியும். த்ரிஷா நல்லாதான்டா இருக்கு. அவளுக்கு என்னடா குறைச்சல்? நான் தெரியாம கேக்குறேன். த்ரிஷாக்கு என்ன குறைச்சல்? ஏதாவது 40 தான். ஏன்டா 40 வயசு மாதிரி அடக்குது? 40 ப்ரோ 40 தான் ப்ரோ 41 தான் இருக்காங்க. என்னது ப்ரோ புரியல. மஞ்சு வாரியர் கூட அவங்களோட 40ஸ்ல தான் இருக்காங்க. நான் வயசா சொன்னேன். இப்ப மஞ்சு வாரியரும் த்ரிஷாவும் ஒரே வயசுன்னு சொல்லுங்க வச்சு போமே. ஆனா த்ரிஷா தானே பாக்க அழகாகுது. அதுதான் அது உனக்கு விக்னேஸ்வர வாயம் ஒண்ணு செடிக்கிறது எடுத்து மஞ்சு வாரியர் தான் பிடிக்கும். டேய் யாரா நீ சொல்லாம பாத்தியா? அதான் த்ரிஷா விட்டுட்டு மஞ்சு வாரியர் சைட் அடிக்கிறானுங்க. நம்ம கேப்பானே இந்த வடச்சல்ல கேப்பான். இல்ல வடச்சல்ல கேப்பானே மச்சான் பாய்ஸ்ரா வேர் ஆர் தே கம் ஃப்ரம். இவன் வாய்ஸ் கேட்கல. இவன் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்ல வரும்போது கேட்காமயே போயிருது யாருக்கும். ஆமா ஆமா நீங்க ஏதோ நாய் கதை கூட சொன்னாரு. அப்போ அவர் வாய்ஸ் கேட்கல. சிக்னல் அலெக்ஸ் போயிட்டான். அது மட்டும் நடந்துச்சு. 69 அப்டேட்ல போட்டானு வச்சு அலெக்ஸ் முடிஞ்சிட்டான். செட்டியார் போயிட்டாரு. விக்னேஷ் கேக்குதா? கேக்குது விராட் சொல்லுங்க. இல்ல இப்ப அது இன்னைக்கு கிருத்தி ஷெட்டி வந்து ஃபேன்ஸுக்குலாம் அது ஸ்வீட் போட்டுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தா அது எந்த பிளேஸ் அது? பாந்திரா அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு. பாந்திரானா மும்பைல வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏரியா. ஓகே ஸ்பாட்ல நான் இருந்திருக்கணும். இல்ல இன்னொன்னு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா ஒன்னு சொல்லிக்கிறேன். என்னது? அது வந்து பாத்தீங்கன்னா சலூனுக்கு பாத்தீங்களா இந்த ஹேர் இது பண்றதுக்கு இந்த ஆமா அது தெரியும். அதுக்காக போனது. இங்க இம்பார்ட்டன்ட்டா அரசியல் பத்தி பேச வர சலூன் கடைக்கு போற நீ? இல்லடா கேட்டாங்க. அப்படி நீ இல்ல அது என்னன்னா மாநாடு நடக்கிற டைம்ல வந்துட்டு நிறைய அந்த நியூஸ் 24 அந்த சேனல்ல வந்துட்டு கூட நிறைய ஏன் தந்தியில கூட போட வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவ் அதிகமா போடுவானுங்க. இப்ப ஒண்ணும் இல்ல ஒருத்த வந்துட்டு அங்க சைக்கிள்ல கீழே விழுந்தா கூட தாவேக்கா மாநாட்டுக்கு சென்றதால தான் விஷால் சைக்கிளில் கீழே விழுந்து அடிபட்டாருன்னு போடுவானுங்க. புரியுது? அந்த மாதிரிதான் போடுவானுங்க. யாரா இருந்தாலும் சரியா இல்ல சொல்றேன். இல்ல இப்ப சப்போர் இல்லடா இப்ப சும்மா ஏதோ இப்ப அருண் வந்துட்டு குடிச்சிட்டு போறான்னு எடுத்துப்போம். அருண் கூடுதான் தாவேக்கா மாநாடுக்கு குடிச்சிட்டு சென்றதான் இந்த மாதிரி டிவிகே மெம்பர்னு போட்டு விட்டுருவானுங்க. ஆனா இது இப்ப யாருமே இப்ப ஒரு சொல்லிட்டா எல்லாருமே ஒழுங்கு கிடையாது. ஒருத்தன் ஒரு மாதிரி வருவானுங்க. இவனுங்களும் அந்த எது நெகட்டிவோ அதை மட்டும் தான் எடுத்து போடுவானுங்க. எது பாசிட்டிவோ போட மாட்டானுங்க. நம்ம ஆளுங்க வந்துட்டு அதை அடிச்சு வந்துட்டு ஃபேமஸ் ஆகி விட்டுனே இருக்காதீங்க. யாராவது இப்ப ஒரு டிஎம்கே ஐடி ஏதாவது போட்டு இது பண்ணா கூட நீங்க காட் பண்ணலாம். என்ன கேட்டா சேனல் அடிச்சு இதுவா கிடையாதுங்க. ஏன்னா இப்பெல்லாம் அந்த சேனலுங்க இல்ல மீடியால இருக்கிறவனுக்கு எப்படி தெரியுமா? உனக்கு எது வந்துட்டு வீடியோ போடும்போது அதிகமா வியூஸ் வருதோ அந்த ஹேஷ்டாக் அதே தான் யூஸ் பண்ணுவானுங்க. நீ யூடியூப் ஒன்றும் இல்லை ஒரு சின்னதா இப்போ எல்லாரும் ஒரு டைம்ல வந்துட்டு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருப்போம். எனக்கு தெரிஞ்சு நீ கிரியேட் பண்ணலன்னா ஒன்று சொல்றேன். ஒரு ஹேஷ்டாக் போட்டு திடீர்னு ஒரு வீடியோ கிளிக் ஆகுதுன்னா அதே ஹேஷ்டாக் வந்துட்டு அடுத்த வீடியோ போடுவோம். அதே மாதிரிதான் அவனுங்களும் கிரியேட் பண்ணுவானுங்க. இப்ப தளபதி விஜய்னு போட்டு ஏதாவது ஒன்று வியூஸ் ஏறுதுன்னா ஏதாவது ஒரு இம்ப்ரெஷன் வருதுன்னு எடுத்துப்போமே அதை எடுத்துதான் திரும்ப போடுவான். சும்மா இதான் நீங்களே வந்துட்டு ஆசை காட்டி விட்டுட்டு திரும்ப கொடுங்க. மஞ்சு இது ஒரு பேர் இருக்குமே. இந்த இவட பேர் என்னது? பிரேமுலு படாய்
கொன்றும் பிரேமலு மமிதா படத்துல மமிதா ஏன்டா பைஜு மஞ்சு ப்ரோ. ப்ரோ மமிதா சாரம் எம்மனு தான். மமிதா பைஜு வந்துட்டு நம்மளுக்கு தங்கச்சியா என்னன்னு தெரியல. நான் படத்துல தங்கச்சியா எதுவும் தெரியல, பாப்போம். நல்லாதான் இருக்கும். படத்துல 69 தங்கச்சி நமக்கு இல்ல. அழுகிறான்டா அவன். எப்பா ஏய் எனக்கெல்லாம் வலைதான் நல்லாதான்டா இருக்கும். வலைதான் இல்ல வாங்கிட்டு இருக்காப்ல. உன்ன இல்ல, வலைய ஒரே நிமிஷம் கடலுக்குள்ள வீசல, கேக்குதா? அதுக்குள்ள வந்து கடலுக்குள்ள இவ்வளவு இருக்கு, வலைக்குள்ள இவ்வளவு மாட்டிக்கிச்சு, அதுக்கு திமிங்கலமா இருக்கும். ஒண்ணு இல்ல தேவா இல்ல ஒண்ணு இல்ல தேவார பாத்துட்டு வந்துட்டாரு, அதனாலதான் கடல் வரலன்னு பேசுனுக்கிறாரு, வேற எதுவும் இல்ல. கேக்குதா இல்லப்பா, அலெக்ஸ்? நாளைக்கு கோட் பார்த்துட்டு தான் போகணும் தேவாக. கேக்குதா கேக்குது ப்ரோ, அலெக்ஸ்? கேக்குது. ஒண்ணும் இல்ல, இப்போ வந்துச்சுல்ல ஏஆரம் படம், அதுல வந்து ஹீரோயின் அத எவனுமே கண்டுகல, நீங்க மட்டும் தான் வந்ததுல இருந்தே கத்தினீங்க. ஏன்னா அதுல கிருத்தி செட்டி பயங்கரமா போயிட்டு இருக்குடா அலெக்ஸ். அது 70 எங்கடா போகுது பயங்கரமா? பிளாக் பஸ்டர் தான்டா. 90 கோடி விக்னேஷ் ப்ரோ எல்லாம் உன்னால வருது, அப்படி ஒரு படம் வந்தது கூட தெரியாது, தேடி கண்டுபிடிச்ச பிளாக் பஸ்டர். இல்லடா அது ஓவர் விஷயம். அவங்க ஸ்டேட்டும் நல்லா பண்ணிருக்கடா. அலெக்ஸ் சைலண்டா சம்பவம் பண்ணிருக்கு படம். என்ன அலெக்ஸ் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கு? எதுவுமே தெரியாம அண்ணாத்தே மாதிரியா சைலண்டா சிம்பிளா 200 கோடி பண்ணிருக்கீங்க. அது யாருக்கும் தெரியும். இல்லடா அது அவங்க இதெல்லாம் நல்லா பிக்கப் ஆகி போயிருச்சு மாப்ள. போட்டோம் என்ன படம்டா? என்ன படமே தெரியல. அவனுக்கு எந்த படம் தான் என்னன்னு கேட்கலடா. அலெக்ஸ் நான் சொன்னேன்ல, தமிழ்ல வந்து இது பிக்கப் ஆகுறது ரேர் தான் அலெக்ஸ். ஆனா அங்கெல்லாம் சரியான ஹிட் ஆயிருக்குல்ல தேவாரா. தேவாரா ஆல்ரெடி இதுதான் ப்ரோ என்ன கேட்டா. ஏஆரம் பத்தி பேசுறீங்க, தேவாரா பத்தி பேசுறீங்க. நான் ஆல்ரெடி இல்ல ப்ரோ, நான் ஒன்னு சொல்லிருக்கேன் இல்ல, ரிவ்யூ என்னைக்குமே அப்பா அதான் ரிவ்யூ தாண்டி ஒரு படத்தோட மெட்டீரியல் பார்த்து தான் நான் வந்துட்டு அது ஹிட் ஆஃப்லாப்பான்னு சொன்னேன். அது கண்டிப்பா ஹிட் தான், தேவாரா கண்டிப்பா ஹிட் ஆயிடும். அதுக்குள்ளடா ஹீரோனோட அபிஷியல் போஸ்டருக்கு எடுத்துன்னு வருவேன் நானு. அந்த படத்துல நடிச்சவங்களே பாத்தீங்கன்னா 87 கோடி போட்டு வச்சிருந்தாங்க 8 daysல. எடுத்துட்டு வருவா. இல்ல இருங்க, அப்படி பார்த்தா ஈடி டைரக்டர் இல்ல, ஈடி படம் வில்லன் வந்துட்டு 175 crores வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டிருந்தான். இல்ல ஒரு படத்தோட ஹீரோ ப்ரோ இல்ல இருங்க, இதுக்கே எப்படின்னா பின்னாடி ஒருத்தன் சைக்கிள்ல வரான், யார் தெரியுமா? தர்பார் படம் இல்ல தர்பார் படம் வில்ல ஒரு இன்டர்வியூல வந்துட்டு 400 கோடின்னு தர்பார், அத ப்ரூஃப் பண்ணி எடுத்துன்னு வந்து ஸ்பாரிங் போட்டு விட்டுருங்க ப்ரோ, அவன்கிட்ட போய் சொல்லாதீங்க, அவன் அழுவான் அப்புறம் உட்காந்து அந்த படத்துக்கு. யாதே ஏறம் ஒன்னா எங்களுக்கு என்னடா இது அழுகுறாங்க. நீங்க கதற பாரு, நாங்க அந்த படம் ஹிட் ஆயிருச்சு சொல்றோம், நீ சரி போ சேட்டான் ஸ்மாஸ் அந்த படம் பிளாக் பஸ்டர் 100 கோடி. நீ சொல்லாட்டியா அதுக்கு இல்ல அலெக்ஸ், நான் வந்து ஒரு ஹீரோயின் அந்த படத்துல நடிச்ச ஒரு மெயின் ஹீரோயினை சொல்றேன். நீ என்னமோ பார்த்தனா இன்னொரு படத்துல அது மெயினே கிடையாது, அது வேற விஷயம். அதே தண்ணிங்க அது மெயினே கிடையாது, அதுல சைடு தான். இல்ல நீ யாரும் படம் பாக்கலப்பா, பாத்துருந்தா பேசு. பார்க்காமலே சொல்றேன், பார்க்காமலே ப்ரெடிக்ட் பண்ணுவோம்ல. டேய் அண்ணா படம் ஹிட்டா என்ன? பிளாக் பஸ்டர் அங்க ஆனா அங்க வேற ஏதோ படம் தான் நல்லா ஓடிட்டு இருக்குன்னாங்க கேரளால. ஏதோ ஸ்டார்ட் ஆகும் அந்த படம் பேரு. இது பரவாயில்ல இல்ல, நம்ம ஆளுங்க வந்துட்டு அடிச்சது என்ன தெரியுமா, இந்த ஏன் இந்த தேவாரவை நான் இப்ப ஒண்ணும் இல்ல, தேவாரா இன்ட்ரோவும் சுறா இன்ட்ரோவும் வச்சிப்சரம் ஒரே மாதிரி இது. ஏன்னா இது இருட்டுல இருக்குது, அது பகல்ல இருக்குது. அதான் இல்ல அதே தூம்பச்சையில தான் நம்மால வந்துட்டு இதே மாதிரிதான் கடல்ல குதிப்பாரு. அதான் அதே மாதிரிதான் இவனம் பண்றான். ஆனா இதை ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறானுங்கன்னா, உனக்கு புரியுதா, தெலுங்குனாலே அப்படிதான்ற ஒரு மைண்ட் செட். அதை தாண்டி வந்துட்டு இருட்டுல பண்றான், என்ன வேணா தாவிட அப்படின்ற மாதிரி. மேல பார்த்து மேல பார்த்து ஈட்டி 200 கோடி 200 crore ஆயிடுச்சா இது? இருங்கப்பா, தேவாரால இருட்டுல பண்ற சீன் நம்ம இருக்கு. இருட்டுனா படம் முழுக்க நீங்க வேற. ஒரு நிமிஷம் தம்பி ஆபீசருக்கு தம்பி ஆபீசருக்கு ஒரு 2 DMC பார்சல் பண்ணு சொல்லுங்க. பாத்துருக்கேன்னு பாரு.
இந்த வீடியோ பார்த்தியான்னு பாரு. நாளை சார் பாக்குறேன். அப்புறம் பக் ஆகும். சூப்பர். டேய் 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 நல்ல விஷயம் நீங்களே போட்டு டேய் கலாய்க்க டேய் டேய் சை கரும. ஒண்ணுமே புரியல bro. இந்த மாதிரி சீனுங்களா இவனுக்கு தான் ஒரு இடத்து டிஎல்ல போட்டு வர்றது. டிஸ்கஸ்டிங். அலெக்ஸ் கேக்குதா? என்ன அர்ச்சனா வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு விஷ் பண்ணி போட்டிருக்கு. அர்ச்சனாக்கள் பாத்தி இல்ல கங்கராச்சுலேஷன் சூப்பர் ஆயிட்டாங்க அப்படின்னு விடு விடு. என்னடா யாரு என்ன பண்ணாலும் இது பண்ணக்கூடாது இது நீ பண்ணணும் ட்வீட் போட்டா உனக்கு என்னடா வலிக்குது? ஃபார்மாலிட்டி தான். அவங்க எல்லாம் பிசினஸ்ல இருக்காங்க இது பண்றாங்க அது போட்டுதான் ஆவாங்க. நமக்காக என்ன போடாம இருப்பாங்க? அப்பதான் அவங்க சர்வை பண்ண முடியும். ஜோக்கா இங்க தியேட்டர் ரன் பண்ணிட்டு இத்தனை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். முக்கியமான கையில அதேதான். This is a business. That's business. அக்காவுக்கு ஒரு கும்பிடு போட்டு அவ்வளவுதான் முடிச்சிட்டு இருக்கு. சாப்டர் ஓவர். நமக்கு படம் வந்துச்சு அக்கா ஒண்ணு ஒரு ட்வீட் போடும் அவ்வளவுதான். மேல ஒன்னு ஷேர் பண்ணுங்க கொஞ்சம் பாருங்க ப்ரோ. இல்லைங்க நான் எதுல போறேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா போயிடும் போட்ல தான் போகுது. கட்சி எல்லாம் கூட இருக்கும். அலெக்ஸ் தேவராணி பார்த்தல உண்மையில எப்படி இருந்துச்சு? ஆனஸ்ட் ரிவ்யூ சொல்லு. இல்ல பாக்கல பாக்கலையா? அந்த மாதிரி வருமா படம் வேற லெவல் போய் பாருங்க. என்னையா பார்க்காம அப்படிதான் போட்டுருந்தேன். நான் ஆல்ரெடி இதுல ரிலீஸ் ஆகுறது முன்னாடியே சொன்னேன்டா இந்த படம் மிக்ஸ்டு தான் வரும். ஆனா படம் பெரிய ஹிட் ஆயிடும். அதே மாதிரி அலெக்ஸ் அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள. ஆனா அலெக்ஸ் நினைச்சிருப்பான் என் படத்துக்கு எங்க படத்துக்கு முன்னாடி நான் முதல்ல போடலடா உங்களுக்கு படமே. நானே லேட்டா தானே போட்டேன். இல்ல ஆனா அது மேட்டர் இல்ல. உண்மையிலே வந்துட்டு நான் தான் கோட்டுக்கு அப்புறம் எதுவுமே போவும் தோணும் பார்த்து என்னன்னே புரியல. ஸ்ட்ரைட்டா அதுக்கப்புறம் புஷ்பா 2 தான்டா. ஜோக்கர் பார்ட் இல்ல ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் இல்ல. அடுத்த மாசம் ஒரு ஜோக்கர் வருது. அத சொல்லல. ஜோக்கர் பார்ட் 2 அது வேற. 2019 ஜோக்கர் இது. இல்ல அலெக்ஸ் கோட்டுக்கு அப்புறமே உனக்கு எந்த மூவி போலாமான்னு ஒரு டவுட்டா இருக்கு. தலமை 69க்கு அப்புறம் எந்த மூவி போகணும்? அவளதாங்க. நான் இல்ல நாளா தெலுங்கு ஆயிடுவேன் தெரியாதா? நான் சினிமால தெலுங்கு தமிழ்நாட்டுல டிவிக்கே அவ்வளவுதான். இல்ல தெலுங்கு படம் பார்த்துட்டு அலெக்ஸ் ப்ரோ நானே தெரியாதா? இல்ல அடுத்து இல்ல போறே ப்ரோ. இல்ல பாலைய 2 லாரி எடுத்து நடுவுல பரப்பாரு ஒட்டுமாமே ஆட்டத்தை. இல்ல இல்ல மாம்ச அப்படிலாம் இல்ல. இங்க வந்து அல்ல அர்ஜுனுக்கு மாறிடும். அவன் ஒரே தான் தெலுங்காரன். ஆல்ரெடி அவன் அல்லு அர்ஜுன் ஃபேன் தான்டா. மியூச்சுவல் தெலுங்குல மாப்பிள்ள ஒரே கிளப். சரியா அடுத்து FGBS ஒன்னு ஓபன் பண்ணி அந்த பக்கம் கூவலாம் இங்க இருந்து. ஆனா இல்லடா என்னைக்குமே இல்லடா தெலுங்குல எல்லாருக்கும் ஒரு ஒண்ணு பிடிக்கும். இப்ப விக்னேஷ் ப்ரோக்கு வந்துட்டு பாலைய பிடிக்கும். அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் ஒண்ணு பிடிக்கும். அப்புறம் அலெக்ஸோட யூசர் நேம் சேஞ்ச் பண்றீங்களா? ஜேடி அல்லு அலெக்ஸ்னு. இந்த அடிலாம் இது வேறடா. அநியாயமா கேக்குற ப்ரோ. இதெல்லாம் இல்லடா என்னைக்குமே இல்லடா இதெல்லாம் எப்படி தெரியுமா? கூட பிறந்த பிளட் மாதிரி தளபதி என்னைக்குமே அது அழியாது. ஆனா இல்லடா ஆனா இல்ல ஏன் தெரியுமா நம்ம தெலுங்கு சைடு போறோம். தமிழ்ல நீங்களாம் ஏதா படத்தை பாப்பீங்க. எவனை பார்த்தாலும் காண்டா இருக்கும். சரி பாடிக்கணும் போல இருக்கும். எதுக்குங்க சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம். இந்த மியூச்சுவலா இருக்கீங்களே உடம்பு பூசலையா கொஞ்சம்
மீசியா கொஞ்சம் கூட கூசல. என்ன ப்ரோ தப்பு இருக்கு எனக்கு புரியல. அண்ணனை பிடிக்குன்னா அதுக்கு அடுத்து யாரையுமே பிடிக்கூடாதா? இல்ல என்ன கேட்டா இல்லடா அத பாரு என்னையும் இவ்வளவு நான் ஓப்பனானு சொல்லிட்டா. இப்ப சில பேர் நீ மாறணும்னு நினைக்கிறவங்க கூட உன்னால கம்ப்ளீட்டா மாற முடியாது. ஏன்னா விஜய் அந்த மாதிரி ஒரு ஆளு. நீ சின்ன வயசுல இருந்தே உன் மனசுல என்ன சொல்றது விதைச்ச ஒரு இது மாதிரி அது உன்னால இப்ப நீ இல்லடா நீ சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப விக்னேஷ் ப்ரோ மாதிரி கிருத்தி செட்டி மாதிரி டக்குன்னு மாறி உப்பு போட்டா கூட இல்ல இருங்க முழுசா இல்ல ஒரு இல்ல ஒண்ணு சொல்றேன். இல்ல ப்ரோ இப்ப இல்ல சரி அரி விஷால் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். யார சொல்லலாம்? இல்ல மச்சான் வானவில் எழுத்து விட்றோம். இல்ல இப்ப தனுஷ் ஆகிட்டே எடுத்துப்போம். சும்மா சொல்றேன். இல்ல விக்னேஷ் ப்ரோ நினைப்பாரு ஊர்ல இருக்க மொன்னம். இல்ல இருங்க இல்ல இப்ப ஹரி விஷால் தனுஷ் ஃபேன் ஆட்டானா அவனால தனுஷ் கம்ப்ளீட்டா ரசிக்க கூட முடியாது அவனால. புரியுதா? அந்த மாதிரி ஒரு இதுதான் விஜய் இது. நான் ஏன்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டி போறேன் அந்த மாதிரி அதான் சொல்றேன். இல்லடா மச்சான் இல்ல நீ நியாயமா இல்ல நீ எந்த விஜய் ஃபேன் எடுத்தாலும் சரி யாரையும் ரசிக்க தோணாது. ஏன்னா நம்மால யார் தெரியுமா நம்மால ரசிச்ச கோணத்துல எவனும் இங்க இல்ல. உண்மைதான். நல்லா டான்ஸ் ஆடுவாரு பாட்டு பாடுவாரு நல்ல ஒரு கிரேஸ் நல்ல ஒரு நிவலையன் அந்த ஒரு அந்த அவரை மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆனா தருவானா விக்னேஷ் ப்ரோ. எனக்கடா ஒரு தெரபிஸ்ட் கிட்ட போனா கூட நான் அவனுக்கு பேச்சு கேட்க மாட்டோம். இவன் கிடக்குறான் மயிராண்டி அப்படின்னு யோசிப்போம். ஆனா விஜய் பேசும்போது அது அதான் ஓகே அப்படின்னு யோசிப்போம். அந்த ஆள் பேசும்போது யோசிப்போம் ஓகே சூப்பர் அப்படின்னு. பாத்தியா இன்னைக்கு நாளைக்கும் நான் அதான் இல்ல ப்ரோ இதுக்கப்புறம் சனிகள் ஞாயிற்றுகள் மட்டும் நல்லா போவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுவே நல்லா போனாலே போதும். மென்டல் நீங்க அழுகுறானுங்க நல்லா இல்ல ஓடும் ப்ரோ எல்லாம் டேஸ்லாம் ஓட்டுவாங்க. ஆனா ஃபைனல் இது ரொம்ப அப்படியே சாலிட்டா இது ஓடும். எப்படின்னா அந்த வீக்கெண்ட்ல வந்து நல்லா பக்காவா போகும். பட் மத்த நாள் எல்லாம் டிராப் ஆகாம நார்மலா போகும் அப்படின்னு சொன்னோம்ல. இல்ல புதன்கிழமை லீவ் இருக்குல்ல. புதன்கிழமை ஒரு நாள் லீவ் இருக்குல்ல. புதன்கிழமையா என்ன எனக்கு தெரியல. தமிழ்நாட்டுல 217 பண்ணிருக்கு. இல்ல அவ்வளவுதான் ப்ரோ டிஎன்ல. இல்ல இது சாலிடா போகும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி ஒரு 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 விஷயம் கேள்விப்பட்டேன். உண்மையான தெரியல. ஜீவாவோட பிளாக் படம் இருக்குல்ல. என்ன படம்? அது வந்து அக்டோபர் 10 ரிலீஸ். அது பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸோட ஜீவாவோட பிளாக். அவன் படம் தனியா வந்தாலே அவனுக்கு கண்டுக்க மாட்டான். ஒரு படம் இல்லடா ஒரே நிமிஷம் நான் சொல்ல விடுங்க. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் சொல்றா. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் ஒரு படம் கூட இது வரைக்கும் ஃபிளாப் ஆனதுலடா. அப்படியா? ஓகே. இதுல என்ன இது ஜீவா என்ன பிளாக் புரியல. அது இல்ல லால்ஸ் இல்லாம லவ்வர் அடிச்சதுல அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஒண்ணும் இல்ல ப்ரோ இப்ப இல்ல என்னைக்குமே இல்லடா. நீ தமிழ்நாடு ஓவர் ஏன் சென்னை ஓவர் கூட தேவையில்ல. ஒரு தியேட்டர்ல வச்சாலே ரஜினிக்கு அது பெரிய அசிங்கம். அதுதான் அசிங்கம். நீங்க தெரியுமா? அத பாப்போம் ஏதாவது பண்ணா சரி. நம்மளுக்கு எதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது போட்டது அந்த படத்துக்கு அவனும் கூட இவ்வளவு எலிவேஷன் கொடுத்து இந்த படம் எல்லாம் வருது பார்த்து சொல்ல மாட்டானுங்களே. இல்ல பொட்டன்ஷியல் என்னைக்குமே இல்ல கண்டுக்காம விட்டாலே காணாம போயிடும் சில விஷயம். இப்ப ஒண்ணு இல்ல டீடைல் மட்டும் எப்படிதான் ஆபீஸ்ல எடுத்துட்டு வரானே தெரிய மாட்டேது அவனுக்குலாம். இப்ப நீ கோட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு ஃபுட்பால்ஸ் வந்து 1 கோடியில இருந்து 1.5 கோடி கிட்ட ஃபுட்பால்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும். புரியுதா? அப்ப நீ யோசிச்சு பாரு. இது வந்துட்டு எவனுக்குமே வராது. ஏன் ஜெயிலருக்கே வந்துட்டு அதான் 97ல இருந்து அந்த மாதிரிதான் வருது. பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸோட படம் சொல்றேன் கேட்டுக்கோ. மாயா, மாநகரம், மான்ஸ்டர், டானாக்காரன், இருகப்பற்று. கரெக்ட் தான். இல்ல 5 படம் எடுத்திருக்கான். 5 படமே கரெக்ட் தான். இது எப்படின்னா இது என் மைண்ட் எப்படி தம்மா போகுது. கார்த்தி எடுத்தாலே நல்ல படம் தாங்க எடுப்பாரு. நேரா ஜப்பான் எடுத்தான் 25வது படம் தூக்கி போட்டு சங்குல மெரிக்கிறானுங்க. இல்ல விடுற 25வது படத்தை மட்டும் தான் தூக்கி போட்டு மிச்சமா சொல்ற. இப்ப மெய்யழகுன்னு ஒரு கர்மம் வந்துருக்குது. அதெல்லாம் மக்கள் எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க அதையும் சொல்லு. இல்ல எனக்கு என்ன சிரிப்பு தெரியுமா? 25வது படம் இல்ல ஒரு 25 படம் ஸ்டேஜ் எல்லாம் போட்டு பில்டப் பண்றாங்க. சூர்யா வந்துட்டான். சூர்யா ஸ்பீச் எடுத்து பாக்குது.
ஹாய் என் படம் 25 25வது என் படம் வந்துட்டு சிங்கம். சிங்கம் பார்ட் 1. சிங்கம் பார்ட் 1 ரொம்ப நல்லா நீங்க ஹிட் பண்ணீங்க. அதே மாதிரி ஜப்பான் இருக்கும். அந்த மாதிரி இதான் சொன்னா அந்த மாதிரி ஹிட் பண்ணி விட்டுருங்கன்ட்டான். எல்லாம் பார்த்தானுங்க. ஓ இவ்வளவு பில்டப் பண்றானே, இது கூட பரவாயில்ல. கார்த்தி வந்துட்டு சொல்லியிருப்பான், நான் கதை ஓரியன்ட் தான் நடிப்பேன், இந்த படம் கதையை கேட்டு ரொம்ப இதான் மறந்துட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் காதுல ஓதி எனக்கு அப்பதான் ப்ரோ புரிஞ்சுது, இவனுங்க பேசுறதெல்லாம் ப்ரொமோஷனுக்காக தான். புரியுதா? முழுக்க ஒரு ப்ரொமோஷன் தான். ப்ரோ இல்ல அந்த இல்ல நடுவுல வந்து நானே ஒரு விஷயம் வந்து ப்ரோ இல்ல நான் ஏன் ஜீவா படத்துக்கு சப்போர்ட் பண்றேன்னா தளபதியும் ஜீவாவும் ஆஹா, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அது உண்மைதான் சொல்லுது. ஜீவாவும் தளபதி அப்படி ஃபேன் தான் ப்ரோ. பார்த்தா ஐயோ அதனால அது இல்ல ஆபீசரே ப்ரோ போகுதுல விடல 10 பார்த்து போ. விடுறா என்னடா டேய், நீ இல்ல வேற? இல்ல இப்ப இல்ல ட்ரிகர் பண்றதுக்கு அதை பண்ணலாம். அது ஓகே. விக்னேஷ் ப்ரோ சொல்லுங்க. இல்லடா இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து ஃபேக்கா ப்ரொமோஷன்ல பேசுறாங்கன்னு என் ஐடியா கூட அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சமாச்சும் அது வந்து ஒரு நம்பணும், ஒரு ஓகே இந்த படம் வந்து ஒரு லொக்கேஷன் தேரும் இது புக் பண்ணணும்னு சொல்லிட்டு. இல்ல அதெல்லாம் எப்படி அதை நினைச்சு இது பண்ணிருப்பாங்க. எனக்கெல்லாம் ப்ரோ ஜப்பான் உங்க இல்ல நீங்க பெரிய பாய் ஃபேன் தானே நீங்க? ஆமாண்டா பெரிய பாய் வந்துட்டு படத்தை அவுட்புட் பார்த்துட்டு லாஸ் சொல்லாம இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, கன்ஃபார்ம் ஹிட்னாரு. அப்ப பெரிய பாய் மென்டலா இல்லையா? அது வந்து இல்லடா, அது வந்து விக்னேஷ் நம்ம டார்க் ஆனா காமெடி இல்ல இல்ல அன்னைக்கு இவர் பெரிய பாய் ஏன்னா ஃபேன். அன்னைக்கு அவரே அவரே செகண்ட். ஒரு நிமிஷம் தெளிவா இல்ல சொன்னாருடா. ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஷ் ப்ரோ, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அனிருத் ஃபேன் தான். எனக்கும் ஒரு ஆப் வர போகுது. ஏன் தெரியுமா? வேட்டை நாடுலாம் சொல்ல அனிருத் என்ன சொல்லியிருக்கானா, இந்த மாதிரி கதையை நான் கேட்டதே இல்லைன்ட்டான். எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்பயே முடிச்சு விட்டையும் போங்க. ஏய் நீ அனிருத்த அதை விட்டு போட்டு இப்போ அடிக்க போறானுங்க. படத்துல தர்பார் இல்ல 2.0. ஒரு நாளைக்கு அனிருத் முன்னாடி போடுவான் பாரு ஃபயரு, அந்த கப்பு எத்தனை போடுறான்னு மட்டும் பாரு, வெயிட் பண்ணி பாரு. போடுவான்டா, அது தப்பு ஒரு கிடையாது. புரியுதா? 40 கப்பை போட்டு ஒரு 20 ஃபைல் விடுவானா? இல்லங்க இது பாரு, அதை போடுறது தப்பு இல்லைங்க. அது என்னைக்குமே அது நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். கூட ஏன்னா அந்த போட்டா மட்டும் என்ன. ஸ்டேஜ்ல எமோஷனல் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்ல இல்லைன்னு சொல்லி இல்ல அப்படி பேசியிருப்பானுங்க இல்ல பாரு. அப்படி பார்த்தா இப்ப கப்பு போட்ட தேவரா ஆவரேஜ் தான். ஆனா படம் நல்லா ஓடும். ஏன்னா எடுத்த கமர்ஷியல் ரூட் அப்படி. அலெக்ஸ் மேல ஒரு வீடியோ அனுப்பியிருக்கோம் பாக்க அலெக்ஸ். ஸ்ரீதேவி பண்ணன்றே ஒரு உருப்படியான விஷயம் தான் அலெக்ஸ். ஏன் என்னது ஜானுக்கு போற பார்த்ததே இல்ல கோரை ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. நீங்க வேற மாதிரி அந்த மாதிரி எதுவும் வரலையே ப்ரோ. தூக்கி விடுங்கடா. ஏன்டா நீங்க ஏற்கனவே நம்ம நீ என்னடா என்ன பண்ணாலும் அது இதுன்னு என்னதான்டா இப்ப பண்ணணும்? சரி அப்ப அந்த மேல அந்த போட்டோ வச்சு அந்த வீடியோ வச்சு நம்ம பேசலாமா? டேய் அவரு சொல்லிட்டு விட்டுட்டாருலடா, அவ்வளவுதானடா. அதுக்கப்புறம் வேற யாரும் அதை பத்தி நானே பேசலாம். எதுவுமே சொல்லலையே மாப்பிள்ள. மேல எனக்கு இல்லடா டே, எனக்கு அருணை பார்த்தா இந்த ரஜினி முருகன்ல இந்த இவன் இருப்பான்ல சூரி, பேசக்கூடாது யாரும் பேசக்கூடாது. அவன் தான் பேச. சரி விடு. நீ சொல்றத பார்த்தா இனிமேல் ஸ்பேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அலெக்ஸ் இப்போலாம் உங்க ஸ்பேஸ் ரொம்ப போரா போகுது அலெக்ஸ். சரி என்ன இல்ல மேல வந்துட்டு டேவிட் ரஜினின்னு வச்சிடலாமா? ஏன்டா இப்படி சொல்லு. கேக்குதா? 2ஆம் தேதி டீ நகர் போலாமா? அது டீ நகரா? எதுக்கு டீ நகர்ல என்ன இருக்குது? அங்க சூர்யா இல்ல, முன்னாடி சூர்யா வீடு இருந்தது, அது கூட இல்ல. லெஜண்ட் சரணா அவர் மட்டும் தான் இருக்காரு. ப்ரோ ப்ரோ ஸ்பேஸ் போரா போதா? விக்னேஷன் நீங்க கொஞ்சம் வெளியே மட்டும் போயிட்டு வாங்க. இல்ல அது விக்னேஷ் மாம்ஸ்க்கு வந்து இப்ப கீர்த்தி செட்டி அந்த ஸ்வீட் ஊட்டினாங்கல்ல, அந்த இடத்துல விக்னேஷ் மாம்ஸ் எல்லாம் போயிட்டாருன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல. அதை பத்தி எல்லாம் பேசலாம் வாங்க. பரவாயில்ல இல்ல இருங்க. இல்ல ஒரு சம்பவம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போட்டோம் பாத்தியா? கல்கி இவ்வளவுதான், கல்கி இவ்வளவு பண்ணிருக்கு, இவ்வளவு ஸ்கிரீன்ஸ் எல்லாம் புரியுதா? அது உண்மையில ஒரு 5 நிமிஷம் சர்ச் பண்ணி தான் அந்த ட்வீட் போட்டேன். டீட்டெயிலா போட்டேன். ஏன்னா எவனுமே கேள்வி கேட்காத அளவுக்கு. ஒரு பைத்தியம் இல்ல ஒரு பைத்தியம் குவாட் பண்ணி என்ன கேக்குது. யார் பைத்தியனாலே தெரியாது எந்த ஃபேன்னு. பைத்தியம் குவாட் பண்ணி ஜவான் 10,000, கோட் 5,000, எப்படா அதோட ஒரு கோடி பஞ்சுன்னு கேட்டா, டே கல்கியே 8,500 ஸ்கிரீன் தானே. எனக்கு அதான் புரியல. தேவாரா 7,000, கல்கி 8,000, கல்கி 8,500 தான். 1,090 தான். 1000 கோடி பஞ்சு படம் பண்ணது கூட விடுங்கடா. ஓப்பனிங்கே அதான் 190 கோடி ஓப்பனிங். ஏன் தேவாரா அதான் 170 கோடி போட்டிருக்காங்க. ஏன் அது இல்லைன்னா கூட ட்ராக்கபிள் 150 சலார் அதிகம்.
நீ ட்வீட் போட்டா மட்டும் ஏன் பட்டாசத்தை பண்ணி மாதிரி இல்ல அதான் என்ன சொல்றது என்னன்னு தெரியல. நான் போட்டா மட்டும் மென்டல் எல்லாம் வந்து இல்ல என்னன்னு புரியல. நோட்டிஃபிகேஷன் வச்சிருக்கானுங்களா? நீ போடுறது ஒரு காரணம், அதுவும் இல்லாம கலெக்ஷனை பத்தி போட்டனால வந்துருவானுங்கடா. ஒரு மாதிரி சுருன்னு ஏறுது போல நாய்களுக்கு. கத்திக்கு போட்டிருந்தீங்களா லைக்கா போட்டிருந்தான்ட்டு அதுக்கே வந்தானுங்களா. Facebook நோண்டி நிற்கும் போது அது பழைய அக்கௌண்ட் அக்டோபர் 2 டீ சரக்கு கம்மியா விக்குதுன்னு கேக்குறான். காந்தி ஜெயந்தி வைக்கல. இல்ல இருங்க அதை விடுங்க. இதுல ஒரு ஃபேக்ட் சொல்ற யாரும் சரி கூடாது. ஜெயிலர் 7,000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆச்சு. ஓப்பனிங் ஆனா அவங்க ஒரு ஆள் இல்ல மச்சா இல்ல யோசிச்சு பார்த்தேன். இப்பெல்லாம் எப்படி அலோவ் பண்றீங்க? டேய் டீசன்ட்டா தானே எல்லாம் பேசுறா. இல்ல இப்பதான் வந்து கலாய்க்கறேன் அவன. ஏண்டா டீசன்ட்டானே புரியல. ஏண்டா ரஜினின்னு எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை அதை பேசி. ஒரு ரஜினியே கெட்ட வார்த்தையா? ஹரி அந்த சொல்ல பாத்தியாதான். ஊர்ல இருக்கிற மொளமாரெல்லாம் என்னதான் அடி வரீங்கன்ற மாதிரி. அலெக்ஸ் ரொம்ப பேசணும்னு நினைச்சுக்கோங்க. நான் இருக்கிறதுலயே பெரிய கெட்ட வார்த்தை திட்டிட்டு வேண்டா. வேணாண்டா லால் சலாம் மட்டும் சொல்ற. லால் சலாம் மட்டும் சொல்ற. அத உன் பேர் எழுதி வச்சு நான் தொங்கிடுவேன் பாத்துக்க. அலெக்ஸ் நீ ஒரு ரஜினி. போடா விக்னேஷ் நான் போடா ரஜினி. அலெக்ஸ் போடா ரஜினி. டேய் நானா கெட்ட வார்த்தையில ஊர்ல இந்த மாதிரி பண்ணாதீங்கடா. விக்னேஷ் நான் போடா லால் சலாம். டேய் இல்ல அப்புறம் இல்ல இதை விட கெட்ட வார்த்தை ஒண்ணுக்குது. இதை விட சொல்ல முடியாது ஒரு ஈக்குவலான கெட்ட வார்த்தை. போடா அஜித். பரவாயில்ல நீ ரஜினி எல்லாம் சொல்லியிருந்தேன்னு நினைச்சுக்கோங்க நான் இப்பயே தூக்கு மாட்டிக்கு போயிருப்பேன். சரி போடா ரஜினி. ஒரு டவுட் எனக்கு கோரை மாம்சு ஒரு கயிறு மட்டும் வாங்கி கொடு மாம்சு. இல்ல ஒரு டயலாக் கயிறு வாங்கி கொடு மாமி. மச்சான் உன் பேரும் ஆறு ரஜினி பேரும் ஆறு. அப்ப லவ் தானே ஜெசி. செத்துரும் இன்னைக்கு. கர்ணா ஆச்சி அலெக்ஸ் நீயும் டிசம்பர் அவனும் டிசம்பர். உன்ன மாதிரி இப்ப கையில கேட்டது நான் 5 அவன் 7 அவன் 12. சரி டேலண்டடான பீப்புள் ஃபுல்லா விஜய் ஃபேனா இருக்காங்க பாத்தீங்களா? இப்ப ஹரிஷ் கே விஜய் ஃபேன். இல்ல ஒரே நிமிஷம். ஆனா ரேவந்த் ஒரு விஷயத்த பத்தியா, நானும் ஜூன் மந்த், தளபதியும் ஜூன் மந்த். ஆனா என்னடா இது போங்காகுது. ஜூன் மந்த் போறதா நீங்க தளபதி ஆயிடுவீங்களா? அந்த மாதிரி தளபதி இல்லப்பா ஃபேனுப்பா. புரியுதா? அதான் இல்ல ஃபேனுங்க என்னங்க. அதான் எதுக்கு டிசம்பர் பிறந்தது உனக்கு வழக்கம்? டிசம்பர்ல பிறந்தவங்க மென்டலா இருப்பாங்களோ? டேய் கம்மனர்ரா. ஹாலிவுட் ஸ்டார்லாம் சில பேர் இருக்காங்கடா. ஆமா இல்லடா ஆக்சுவலா நான் பார்த்தேன்டா ட்விட்டர்லயே 2 மெட்டலா பாத்திருக்கேன். ஆன்லைன் ரியல் லைஃப்ல ஒரு மெட்டலா நான் பார்த்திருக்கேன். இல்ல பெல்லி இதுன்னு இதான் ஒரு ஹால் அமெரிக்கன் சிங்கர் கூட இருக்காங்க. அவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியல. ஒரு கிழமை மட்டும் கண்ணுக்கு தெரியுது. டிசம்பர் மந்த் தான் பிறந்தாரு. டிசம்பர் மந்த் தான் பிறந்தாரு. இல்ல ஒரே நிமிஷம். நீ உங்க 2 பேரை கம்பேர் பண்ணதும் ஜீசஸ் எல்லாம் தூக்கி விடுறோம் பாத்துக்க ப்ரோ. இந்த சொல்லுவானே கோலிவுட் ஆண்டவர் கமலு, கோலிவுட் ஆண்டவர் அதான் இவரு தளபதி மாதிரி ஒரு இது. ரேவந்த் இன்னைக்கு 25th டே செலிப்ரேஷன் போனீங்க, ஒரு சம்பவம் பண்ணி சொல்லு. அது அதெல்லாம் வேணாம்டா, அதெல்லாம் நமக்குள்ள பேசுறதா, இங்கெல்லாம் வேணாம். ஒன்னும் இல்ல ப்ரோ, ஒன்னும் இல்ல கேக் சாப்பிட்டு வந்ததை சொன்னேன். எப்பவுமே அவனோட ஸ்பேஸ்னாலே கலகலன்னு போகணும். அது கான்ட்ரவர்சியா இருக்கட்டும், ஓடிக்கிட்டே இருக்கணும். உள்ள வரும்போது வழுக்க காது முடிய பிடிச்சி தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு வைப்ல இருந்தானுங்க. கொஞ்சம் அடக்கி வச்சுக்கணும். கேக்குதாடா? சொல்லுங்க. கேக்கல ப்ரோ. ரேவந்த், பிரியங்கா மோகன் பண்ண வேலைக்கு எல்லாம் தான் நானே போட்டு இந்த கிரித் செட்டி கிரியேட்டர் பிரியங்கா மோகன் எல்லாருக்கும் அந்த வைப் கிரியேட் நடந்தால பிரியங்கா எனக்கு
எனக்கு புரியலடா. ஏன்டா எவனா இருந்தாலும் இல்ல நீ முட்டு அவன் அந்த கொடுத்தாலே பொண்ணை தெரியும் ஃபாலோ அது பண்ணி அவன் வீட்டு வரைக்கும் முட்டு கொடுக்கறதுன்னு கிடையாது. ப்ராக்டிக்கலா பேசுவோம். முன்னாடி நாள் அந்த பையன் ஃபீனிக்ஸ்ல பார்த்துருக்கான் போல. ஃபீனிக்ஸ்ல இருந்து அந்த பொண்ணு வீடு வரைக்கும் போய் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஈவெண்ட்ல வந்து யாரா இருந்தாலும் கிரீப்பியா தான்டா இருக்கும். சரி நம்ம கேர்ள் ஃப்ரெண்டா சரி உங்க செலிபிரிட்டினா என்ன எனக்கு புரியல. செலிபிரிட்டினா ஒரு நிமிஷம். செலிபிரிட்டினா சரி அவன் வீடு இப்போ வரைக்கும் நீ ஒரு வந்து நிமிஷம் அந்த இல்ல இல்ல அந்த தனியா காரு அந்த ஏன்டா அந்த காரு கிட்ட பொண்ணு இல்ல பாடி கார்டோட கூட போல. காரு கிட்ட வந்துட்டு இந்த எத்தனையோ ஆக்ட்ரஸுக்கு இது நடந்துருக்கு. யாராவது தள்ளி போன்னு தான் சொல்லுவாங்க. உள்ள வந்து உட்காரு நிக்கலா பேச மாட்டாங்க. நம்ம நடந்துக்கிற ஆட்டிடியூட் பொறுத்துதாங்க இது, புரியுதா? இப்ப அஜித் எப்படி போன் வண்டியில ஆமா போன் இரு நான் இப்ப அஜித் இடத்துல விஜய் இருந்தா அந்த போலீஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு, இல்லன்னா வந்துட்டு கம்முன்னு இருந்திருப்பாரு. ஆனா அவன் என்ன பண்றான் அஜித்? மேல அவன் என்ன சொல்றான், ஒரு நிமிஷம். மேல என்ன சொன்னான், இன்னொரு வாட்டி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சரண்யா பொன்வண்ணன் கிட்ட கிளியரா சொல். ஏன்டா எனக்கு புரியலடா. அவன் எனக்கு புரியலங்க, மனுஷன்டா. நீங்க வேணா புடிச்சுக்கங்க, எனக்கு வேணாம். அவன் ஏன்னா அவ ஃபேனே கிடையாது. நான் கல்யாணி பிரியதர்ஷன் ஃபேன். ஆனா இது வந்து நியாயமான ஆனா விஷயம். கல்யாணி பரவாயில்லடா, அதான் சொல்றேன். எவனும் தளபதி ஃபேன் கிடையாதுடா. சார் கிருத்தி செட்டி சார், என்ன சார் சொல்ல மாட்டேதா? கண்ணாடி கண்ணாடி பார்த்து பேசுறீங்க. இல்ல கேட்கல, ஏதோ பெர்ஃபார்ம் பண்றேன்னு தெரியுது, கேட்கல. பர்ஃபார்ம்லாம் பண்ணல. நீ தளபதி பர்த்டே கூட பேஸ் போட்டது இல்லன்ற. சொல்லு. கப்பல்ல இருந்த, ராக்கெட்ல இருந்த, இல்ல சைட்ல இருந்த. இல்ல மசாரா இந்த ஆளு பண்றது எப்படி இல்ல, இந்த ஆளு இல்லடா சொல்லு இல்லடா கோரை ப்ரோ. என்ன தெரியுமா, தளபதி படமே வந்து FDFS பாக்கலையா மனுஷன்? கேட்டா ஒரு காரணம் சொல்றாரு. ப்ரோ அது கூட விட்டுருங்க. கீர்த்தி செட்டி என்ன புல்லட் சாங் அவரு எங்க வந்தாரு? அவர்லாம் வரல. ஏன்டா கார் ரிட்டர்ன் நான் தான்டா ஓட்டு வந்தேன். சரி இல்ல ஒன்னு சொல்லாதான் இல்ல, இவர் பண்றாள் எடுத்து மாதிரி. இந்த பூஜை படத்துல சூரிய அடி வாங்கிட்டு வருவானே, என்ன மாப்பிள்ள ஏதாவது பிரச்சனையா? இல்ல மச்சா காசு ஏதாவது கேட்டு சொல்லிக்கலாம்ல. ஏன் அவனுக்கு ஏதாவது வைக்கவே இல்லையா அந்த மாதிரி? ஆனா அரியத்ததுல பூஜை கூட பாத்திரலாம். இந்த சிங்கம் 3, டாமி ஸ்கொயர், யானா நல்லா இருக்கும். கடைசியா ஒண்ணு வந்துச்சு வீணா போனது, விஷால் படம். அது என்னது? ரத்தனம். எப்பா ரத்தம் கக்கி உண்டானுங்க வாசல், தேட்டர் வாசலே விழுறானுங்க. எல்லாம் தண்ணி தெளிச்சு எழுப்புறானுங்க. என்ன மச்சா என்ன ஆச்சுன்னு. அம்மான்டாம் பத்தியடா. அலெக்ஸ் ப்ரோ துணிவோட நல்லாதான் இருந்துச்சு அந்த படம். என்னடா இது சொல்லுவானே எவனா இருந்தாலும் என்ன படம்டா? இல்ல அவன் சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா ரத்தனத்திலேயே ஒரு 2 சிங்கிள் ஷாட் ஃபைட் இருக்கும், அதையா பாக்கல. துணிவுல துணிவு வந்து ஒரு ஏலியன் மூவி. உண்மை என்னன்னா இல்ல ரத்தன கிளைமேக்ஸும் குபீர்னு இருக்கும், துணிவு கிளைமேக்ஸும் குபீர்னு இருக்கும். ப்ரோ விஷால் ஆச்சு 2 பாட்டு டான்ஸ் ஆனா ப்ரோ. இதுக்காகலாம் ரத்தனத்துக்கு முட்டு கொடுக்காதீங்கப்பா. படத்து டைட்டில் பேர் கேட்கும் போது வாந்தி இல்லையா? ரத்தனம் செத்தனம் டைட்டில். இல்ல இல்ல ஒரு காலத்துல ஹரி எப்படி இருந்தாரு? ஹரி படம்னாலே படம்னாலே ஹரிதான். அப்பெல்லாம் ஸ்பீடப் நல்ல ஸ்பீடா இருக்கும். ஆனா பாட்டு ஒண்ணு அலெக்ஸ், நீ படத்தை எதுக்கு சொல்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா சாமி திரிஷா அதானே ப்ரோ? திரிஷாலாம் இல்ல ப்ரோ. அப்படி பார்த்தா கோவில் படத்துல என்ன இவ்வளவு கோவில்லாம் சிம்பு செம்மையா இருப்பான். நல்ல படம் எல்லாம் எடுத்தான் ப்ரோ, எடுக்காமலாம் இல்ல. அவன் எடுத்ததுல ஒரு நல்ல அருளிவதையில் முளைச்ச வேற மாதிரி இருக்கும். சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க. வேலு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லதாண்டா இருக்கும். ஆனா இல்ல எனக்கு வேலுல என்ன கும்பிடுனா எதை ஊத்துனா எப்படி எரியும் தெரியுமாடா? விளக்கெண்ண ஊத்துனா நின்னு எரியும்.
நல்ல எண்ணெய் வேலு ஊத்துனா வேலு நல்லா ஏய் எரியும். நான் சொல்றேன்டா அவரோட மண்ணெண்ணெய் ஊத்துனா படங்கள் மச மசன்னு தரமான எரியும். படம் எது தெரியுமா? சரி கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கோவில் பயங்கரமா இருக்கும். பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான் சாமி பக்கின்னு எரியும். தூளு சரி தூள்ன்ற மாதிரி அந்த படம் பேர் என்ன? அருள் அருள் நல்லா அருள் இருக்கும். அருள் அருள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பூஜை சூப்பரா இருக்கும். இந்த தனுஷோட ஒரு படம் இருக்குமே அதுவும் சூப்பரா தனுஷ் ஆமா. இருக்கும். ஆனா ப்ரோ ஒன்னு நோட் வேங்கை பண்ணீங்களா? இல்ல அரி படத்திலேயே வேங்கை வேங்கை யாருமே கண்டுக்க மாட்டானுங்க. நல்லதா இருக்கும் பார்க்கும்போது. இல்ல வேங்கை அலெக்ஸ் இந்த ஏய், டைலாக் வந்துட்டு இல்ல அலெக்ஸ் அட்டகாசமான படம். இல்ல பிளாட்னா சூப்பர் பிளாட் அது. ஓகேவா? ஏன் தமன்னா அலெக்ஸ் நாவல் இந்த பாத்தீங்களா? டைலாக் ஆனா படமே ஆனா படமாவே சூப்பரா இருக்கும். நான் போட்டு கேடிவில போட்டா சும்மா சும்மா உட்காந்து அவன் பார்ப்பேன். அவன் இல்லடா எடுத்ததுலயே அலெக்ஸ் மொக்கன்றது 3 தான் ப்ரோ. சொல்லு. இல்லடா அலெக்ஸ், அவங்க அப்பா இல்ல தான் இந்த பாத்தீங்கன்னா டைலாக் இல்ல வந்துட்டு சென்னை அதே அவங்க அப்பா தான் அதே பாத்தீங்கன்னா மாதிரி பெரிய சிங்கம் 1 சிங்கம் 2 அவனை வச்சு ஜெயிச்சு ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கே சொல்ல கொடுப்பான். அதுதான் செம்மையா இருக்கு ஆபீசர் அந்த பேச விட மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. ஆனா அண்ணே இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது தெரியுமா? அவன் பண்ணதுலயே 6 ஆறு ஆறுல ஒரு 6 ஆறு மொரட்டு கல்ட்டு ஓகே படம். ஆறுல தான். ஒரு சும்மா ஓகே. இல்ல நீங்க சூர்யா மேல வன்மத்தை காட்டலாம். எருமை ஆனா வேலே உண்மையாலுமே பொடியுன்ட்டு சரியான படம். ஆறு நல்லா தானே இருக்கும். ஆறு வே ஆறு படம் வேலை இல்லடா விட ஆபீசர் மாதிரியே ஒரு கன்வெர்ட் வந்து கடைசி வந்து ப்ரோ இல்ல அதுவும் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பயங்கரமா இல்ல இருக்கும்ண்ணே. ஒரு சோடா நிமிஷம். பாட்டில் கையில இவன் ஆறு எதுக்கு பிடிக்கும்னு சொல்றான் இப்ப புரியுதா? ஒரு டயலாக் இருக்குமே, யோ பேசு, யோ பேசியா, பேசுடா, பேசுடா பேசி எனக்கு ஊத்த பாடு. டேய் டீசன்ட். அதான் மியூட் பண்ணிட்டு சொல்றேன். ஆனா இதுல சரியான கிளைமேக்ஸ் படம். நல்லா இருக்கும். இல்ல அலெக்ஸ் இந்த டைலாக் ரஜினிக்கு அப்படியே ஐயோ செட் ஆகுது. பேசு, பேசியா, பேசுறா அவன் பேசுறா. சரி விடுங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல நல்லா தான். நடராஜ் நட்டுக்கு நான் இன்னொன்ற மச்சான் அவன் இவன் பேசுவானே ரேவந்த், நீ எல்லாம் எதுக்கே பேண்ட் போட்டு ஜட்டி போடுற? ஜட்டி போட்டதுக்கே பேண்ட் போடுற, பேண்ட் போட்டு ஜட்டி போடுறா. பொட்ட புள்ள ஏமாத்திட்டு போகுது. வெக்கமா இல்ல? வேல் படத்துல வந்து இல்லனா ஒரு கலாபவன் மணி செம்ம கலக்கி இருப்பாரு. டாக்டர் முத்துசாமி இல்ல ஆனா நான் எழுதி இல்ல ப்ரோ ஒன்னு சொல்லிட்டு அவன் இவனுக்கு புதிய கீதை வந்துட்டு அந்த அளவுக்கு பெரிய ஹிட் இல்லைனாலும் பொருள் பார்க்கலாம். ஆனா வில்லன் இருப்பான் தெரியுமா? மணி என்ன இன்னும் 11 இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. இல்ல புதிய கீதையில ஏதாவது சொல்லுங்கன்மா எது சொல்லுவோம் 11 இல்ல ஏதோ அதான்டா. சொல்லுவான். இல்லடா இல்ல ஒரு அரசு நல்ல பண்ணி கொண்டு டைலாக். போடுவாங்க. விஜய் அடிக்க ஆரம்பிச்சிருப்பான். மணி என்ன 11 இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. எதுக்கு 11 ஆகிறதுக்கு அடங்காத்த. இது பரவாயில்ல. ஜெமினில நல்லா பண்ணிருப்பான். ஜெமினி தான் கேட்டா பக்காவான அந்த வில்லன் கேரக்டர். ஜெமினில வேற மாதிரி இருக்கும். பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பக்காவான வில்லன் ஜெமினில. இல்ல அவன் இப்போ இருந்தானா ஒரு நல்ல கமர்ஷியல் ஆனா கண்டிப்பா கத்தி படம் ரிலீஸ் பண்றாங்க ஜப்பான்ல. ஆமா இதெல்லாம் வேற போட்டுருந்துச்சு. சப்டைட்டில் எல்லாம் வேற நிறைய ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். இப்போ ட்ரைலர்னு நினைக்கிறேன். ரீசெண்டா பார்த்திருந்தேன். ஓ ஆமா யூடியூப்ல கூட நான் பார்த்தேன். இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். கத்தி ஜப்பான்ல ரிலீஸ் ஆகுதா? ஒருத்தன் தட்டை தூக்கின்னு வருவான் பாருங்க அன்னைக்கு. ஆனா நாய் 25,000 ரூபா. நாங்க அப்பத்துல இருந்தே 90s இருந்தே ஜப்பான் ஃபேன்ஸ் வச்சுருக்கிறோம். ஒரே நிமிஷம். நாய் இன்னொரு போறது இந்த சார்லி ட்ரிபிள் 7 இருக்குல்ல, அது செம்ம மேசிவ் ஹிட் அப்பா. அது இதுல ஜப்பான்ல அந்த படத்தை அஜித் தெரியாம பண்ணுன்றீங்களா? சரி அதெல்லாம் ரக்ஷி செட்டி சூப்பரா நடிச்சிருப்பான். அஜய் சார்லாம் வீணாக்கிடுவாரு. அது எத்தனை அதுல அந்த நாய் எப்படி நடிச்சிருக்கோம் அதுக்கே. சீரியஸா சொல்றேன், ஒரு படத்துக்கு போயிட்டு அதாவது பாண்டிச்சேரி பிவிஆர் போயிருந்தோம். ஓகேவா? அந்த படம் பார்த்துட்டு எனக்கு வந்து இன்ட்ரோல் பிளாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சொல்றாங்க அந்த நாய் கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இது கவுண்டர் இருக்கும்ல, ஓகேவா? இதுக்கு ஆமாண்டா அழுதுனே நிக்கிறேன்டா நானு. எனக்கு அப்படியே தாங்க முடியல. எனக்கு வந்து கண்ணு இதா இருக்கு. நான் டிவில பார்த்தேன். இல்ல இதுல ஹைலைட் நான் டிவில நான் சாப்பிடும் போது பார்த்திருந்தேன். சோகமா இருந்துச்சுன்னு நடுவுல மாத்திட்டு கிளைமேக்ஸ் அப்போ வச்சேன். எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு சோகமா தான் பிடிக்காது அவ்வளோ. எவ்வளவு பிடிக்கும். இல்ல என்கிட்ட ஒரு பொமேரியன் நாய் இருந்ததா, அதுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. டெய்லி வந்து ஒரு ஊசி போடணும்.
ஊசி போட்டுமே அதை காப்பாற்ற முடியல. எனக்கு டேய் அந்த நாயை ஆனா நான் வந்து உண்மையில சரியான இல்ல வளர்த்து இல்ல அது ப்ரோ, ஒரே ஒரு ஆஹ் நாய் வளர்த்தேன். ஆனா அந்த நாய் வளர்க்கறது அதோட ஆசை விட்டேன். ஏன்னா நம்ம தம்பி மாதிரி பார்த்துப்போம், ஏதாவது க்ளோஸா புரியுதா, க்ளோஸா இப்ப ஃபிஷ் டேங்க்ல மீன் வளர்க்கறது அது செத்தா கூட உனக்கு அந்த இது இருக்காது. ஏன்னா நம்ம தொட்டு பேச மாட்டோம். அந்த டச் அந்த ஃபீல் இருக்கிற அந்த நாய் பூனை பூனை கூட நான் இது இல்லடா, அது கிடக்குது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒண்ணு வளர்த்தேன்டா. இது பொமரியன் தான். என்ன சொல்லியிருக்கேன்ல, என்னோட லுங்கில தான் படுத்துக்கும். இது என்னது ரொம்ப இல்ல க்ளோஸா லுங்கி இருக்கும். லுங்கி உள்ளையா லுங்கி வெளியா? இல்லடா, லுங்கி மேல தான்டா. அந்த இது மடியில தாண்டா தூங்க வைப்பேன் பையன்லாம் போறதுக்கு முன்னாடி. அதுதான் ரொம்ப க்ளோஸ் ஆனா இல்லையா. அது இந்த மாதிரிதான் கேன்சர் வந்து அது இறந்துச்சு ரொம்ப. அலெக்ஸ் ஒரு சீரியஸா பேசாம சிரிச்சிட்டு இருக்க. இல்ல வேற அவன் ஒண்ணு இல்ல இல்ல அவன் லூசு கம்யூனிட்டிப்பா. அவனுக்கு என்ன ப்ரோ. ப்ரோ யாரு பேசுது? அலெக்ஸ் ப்ரோ நீங்க ஒரு ரஜினி ப்ரோ. இது கெட்ட வார்த்தையே பேசலாம். ஓடா அஜித். இல்ல இல்ல ஆனா ஆனா அந்த சார்லி 777ல ஒரு மெயின் சோசியல் மெசேஜ் சொல்லிட்டானுங்க. என்னன்னா அந்த டாக் இருக்குல்ல, சிப்லிங்ஸை மேட்டிங் பண்ணி அந்த இது விற்கிறாங்க பாத்தீங்களா, அதை வந்து கரெக்டா ப்ரோ சொல்லிட்டாங்க. நாய்கள் ஜாக்கிரதை படத்துல இந்த மாதிரி தானே இருக்கும் கதை. ஒரு நாய் இறந்துட்ட பிறகு அது போட்டு குத்தி ப்ரோ சும்மா மத்த படத்தெல்லாம் இது வேற. அதுக்கு சத்தியமா இதுக்கு சொல்றேன், சார்லி ட்ரிபிள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாலே எவனும் அந்த மாதிரி படம் எடுத்து கிடையாது. பெட் அனிமல்ஸ் வச்சு ஏன் இருக்குது துணிவு இஸ் என்னது கிரேட்டர் தென் சார்லி ட்ரிபிள் செவன். ஏன்டா இப்படி பெட் பேசுற? அனிமல்ஸ் வச்சு டேய், சொல்றேன். அப்பயாவது என்ன துணிவு பேசும்போது அடிக்கணும். ஏன்டா காமெடி பண்றேன். அதெல்லாம் சொன்னாங்க. இல்ல ஆனா ஆனா வந்து அது 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 அந்த அவன் அந்த படத்துல சொன்ன பின்னாடி நிறைய ப்ரோ பேத்துக்கு அது தெரிஞ்சது. இந்த அட்டகாசம் மாதிரி படத்துல இப்படி கூட ஒரு ஆக்சுவலா ஒரு விஷயம் நாய் இருக்கு. வந்திருப்பாரு. அதாவது அந்த நாய் இல்ல ஆபீசர் அந்த படம் ஆக்சுவலா பார்த்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அதை குட்டி ஒண்ணு காட்டாங்க பத்தியா. அந்த இது அவனோட மறுபடியும் வந்து வீடெல்லாம் ரெனோவேட் பண்ணிருப்பான். அதுக்கு செலெல்லாம் வச்சுட்டு அப்புறம் வந்து போஸ்ட் கிரெடிட் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. சோ அதெல்லாம் பார்த்ததுக்கு தான் கொஞ்சம் நிம்மதியாவே ஆச்சு. வீட்டுக்கே நான் வந்தேன் நானு. நீங்க வேற, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நான் வந்து 2வது நாளோ 3வது நாளோ போய் பார்த்தேன். அப்போ வந்து அந்த எத்தனை போஸ்ட் பேர் கிரெடிட் இந்த இல்ல இல்ல அதுக்கப்புறம் ஸ்கூபி தான் டூ ஆட் பண்ணானுங்க. பாப்பீங்க? இன்னொன்னு ஆபீசர் ஆக்சுவலா ஏய், இல்ல இல்ல புதுசா ஒரு நிமிஷம். நல்லா ஆபீசர் இருக்கும்ல. என்ன தெரியுமாச்சு, அதான் சொன்னல கவுண்டர்ல நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலா தண்ணி பாட்டில் தான் நின்றுட்டு இருந்தேன். அன்னைக்கு எனக்கு வந்து எதுவுமே ஆர்டர் பண்ண தோணல. பாப்கார்னா இருக்கட்டும், சாண்ட்விச் ஆகட்டும், எதுவுமே பார்த்தேன். கூல் ட்ரிங்க் கூட ஒண்ணும் வாங்க. இல்ல வெறும் தண்ணி. பாலா இல்ல படத்துல இருந்து இல்ல பாலா நீங்க படத்துல இருந்து நீங்க தப்பிச்சு இந்த படத்துல மாட்டீங்க. அப்படி கிடையாதுடா. இல்ல நீ இல்ல அந்த படம் சரி உனக்கு அது கனெக்ட் இல்ல ஆகல. நான் அண்ணே ஒரே நிமிஷம் நான் கேக்குதாண்ணே? சொல்லட்டுமா? இல்ல அண்ணே ஒரு 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 நான் நிமிஷம். சிங்க்ல ஒரு பாயிண்ட் போறேண்ணே ஒரே நிமிஷம் விக்னேஷ்ண்ணே. ஆபீசர் ஆக்சுவலா அதே மாதிரி எப்படின்னா டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம். அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றோம் காயத்தை வந்துட்டு ஒரு மாதிரி மயக்கடிச்சு விழுந்துச்சு. அதோட செத்துடுச்சுன்னு நினைச்சோம். மறுபடியும் வந்து டாக்டரை கூட்டத்துக்கு வந்து அவர் வந்து ஊசி போட்டு போனாரு. பார்த்தா என்ன சொன்னாரு, உடம்புல வந்து ஃபுல்லாவே இது என்ன சொல்ற ஃபுல்லா பிளட் ஃபுல்லாவே இல்லை அது உடம்புலயே. அவர் என்ன பண்ணிட்டு போனாரு, ஊசி போட்டு விட்டு இன்னும் ஒரு 1 hour அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அது புழைச்சிச்சுன்னா புழைச்சிரும், அப்படி இல்லைன்னா அது வந்து இறந்துரும் சொல்லிட்டு போனாரு. கரெக்டா அந்த ஒரு 1 hour வந்து அது தூங்க விடாத பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணி தெளிச்சு நீ இது பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா அப்சர்வேஷன்லயே இது பண்ணி வச்சிருந்தோம். அப்படி ஏந்திரிச்சு நல்லா சட சட சடன்னு மேல எல்லாம் உதிரிட்டு அப்படியே பொத்துன்னு வந்து மேல அப்படியே விழுந்து அப்படியே இறந்துருச்சு. அப்படியே அந்த இதுல உட்காந்து இருக்கும்போது எனக்கு இப்ப உங்க வரைக்கும் நாயா ப்ரோ? ஆமாப்பா இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து இது பண்ணிட்டா கிட்டத்தட்ட ஒரு 3 days கிட்ட வந்து ப்ரோ பாத்தீங்கன்னா அது வந்து எனக்கு நான் போயிட்டு நான் வளர்த்த நாய் இல்ல நான் வளர்த்த நாய் ஒரு மைண்ட் எல்லாம் நிமிஷம் அது செத்ததெல்லாம் மைண்ட்ல ஓடுது ப்ரோ. நீங்க எதுக்கு இல்லடா மைண்ட் ஆமா ஆமா ஆபீசர் அலெக்ஸ். எனக்கு எப்படி ஏன்னா எனக்கு எப்படி மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சு. ஒரு 3 இப்ப நாளைக்கு எங்களை நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க. நான் வந்து நீங்க சொல்லி டிப்ரெஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க என்ன. இல்ல இல்ல சத்தியமா சொல்றேன். இல்ல நான் பொய் சொல்ல. நான் ஒரு நாய் வளர்த்த இறந்துச்சு. அதுக்கப்புறம் வளர்க்கற ஆசையே விட்டுட்டேன். நீ ப்ரோ என்ன ப்ரோ வளர்க்கறது எல்லாம் நாய் வளர்க்கல. கதை நான் சொல்லிட்டு வளர்த்த இருக்கீங்க? மாதிரி ஒன்றும் வளர்க்கறது நான் மியூட்ல இல்ல 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 ஆபீசர் எனக்கு வந்து ஒரு 3 இல்ல days அதுக்கு என் டாக் வந்து இல்லடா ஒரு 1 month ரொம்ப எனக்கு கஷ்டப்பட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகி எனக்கு அது நான் இல்ல வந்துருச்சு இல்ல ஃபுல்லா. நான் வந்து மறாவது நாள் வந்து அன்னைக்கு சாப்பாடு இறங்கல. மறாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அழகு வந்துருச்சு. என்னன்னா அது ரொம்ப பசித்தாங்க. ஏன்னா நான் இப்படி சாப்பிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து நின்றுட்டு இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி சிக்கன் பீஸா இருக்கட்டும் இல்ல முட்டை இதெல்லாம் வைக்க சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப டிமாண்ட் பண்ணி எனக்கு குலைச்சு வெளில கூட்டு போய் சுத்துறதுக்கு இது பண்றதுன்னு சொல்லிட்டு நாய் பேர் என்ன ப்ரோ? ம், ம்.
அலெக்ஸ் இவரு இன்னைக்கு கண்ணீர் சிந்து வைக்காம விட மாட்டாரு போல. ஜாக்கா ஆமா டிப்ரெஷன் ஆக்கி ஜாக்கலின் டிப்ரெஷன் ஜாக்கலின் ஆக்கிட்டு நாய் இருக்காரு. பேரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஓ பர்த்டேக்கு கேக் எல்லாம் வெட்டி ரொம்ப இது பண்ணுவோம். அந்த இது வீட்டுல அந்த போட்டோ ஷோவா. என்ன 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 நான் ஒரு மாடலு? நிமிஷம் நீங்க சொல்றப்ப நீங்க சொல்றப்ப என்ன ஆகுது தெரியுமா, என் டாக் வந்து ஒரு 1 month ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. டெய்லி இன்ஜெக்ஷன் போடுற ரேவந்த் மாதிரி இருந்தது. எனக்கு ரேவந்த் அதெல்லாம் ஒரு ஞாபகம் கம்னு இருக்குண்ணா. இருக்க சொல்லி இருக்கிற கான்ல அந்த கிழவனை தான் போட்டு அடிப்போம் ரேவந்த் பாத்துக்க. ப்ரோ, ரேவந்த் ப்ரோ ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே சொல்லுங்க. ப்ரோ எஸ் இது ஆப் ஒன்னு இல்ல இல்ல நான் அவனை சொல்லிட்டேன். இது எப்படி தான் ஆகுது ஹரி ஒயின் ஷாப்ல இல்ல ஒயின் ஷாப்ல 4 பசங்க உட்காந்துக்கிறான்னு எடுத்துப்போம். ஒருத்தன் பிரேக்கப் ஸ்டோரி எடுத்தாலே செருப்பால் அடிப்பான். ஏன்னு கேட்டா எல்லாமே ஆல்ரெடி சோகமா இருப்பானுங்க. திரும்ப ஒரு சோகமா எவனா ஒரு எடுக்க கூடாதுன்னு. ஏன் ப்ரோ இப்படி? ரீசெண்ட் டேஸ்ல இந்த லாஸ்ட்ன்ற வார்த்தை பிடிக்க மாட்டுது. ஏதாவது பழைய மெமரிஸ் அந்த இதெல்லாம் அதான் இந்த செத்து போன நினைச்சா பிடிக்க மாட்டுது. ஏங்க டேய் கம்முனுடுறா. அதான் அந்த மாதிரி ஏங்க அப்படி? தினேஷ் நான் இவ்வளவு தூரம் சொன்னாலும் நான் உங்களுக்கு ஒரு படம் சொல்றேன், அது போய் பாருங்க. ஹச்சிகோன்னு ஒரு படம் இருக்கு. நீ அடிச்சுக்கோ கவிக்கோ யாரு பார்த்தா நம்மளுக்கு இல்ல என்ன? இல்ல அது 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 இதுதான். அது என்னது சைனீஸ் மூவி அண்ட் ஜாப்பனீஸ் மூவி. அதுவும் அந்த நாய் ஸ்டைல் அது ஆல்ரெடி பார்த்தேன். அது பாருங்க. இல்லப்பா நான் சீரியஸா சொல்றேன்ப்பா. சார்லி எனக்கு என்ன தெரியுமா, அந்த டைம்ல வந்து டைம் பாஸ் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பட்டுன்னு நான் எனக்கு பேசும்போது எழுதிட்டேன் அந்த டைம்ல. நான் கூட கேஜிஎஃப் இவ்வளவு பிரைஸ் பண்ணதில்ல. ஏய் எனக்கு பர்சனலா ரொம்ப கிட்டத்தட்ட இல்லடா அலெக்ஸ், அந்த இவரு இருக்கார்ல கிரண் இருக்காருல்ல அந்த டைரக்டர், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை நான் எந்த போஸ்ட் எந்த கிரெடிட் எந்த இதுவா இருந்தாலும் அவர் டேக் பண்ணி போடுவார். எனக்கு பர்சனலா அவர் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இது லைக் பண்ணிட்டு இருப்பாரு. என்னோட அக்கௌண்ட்ல போய் பார்த்தா உனக்கே தெரியும். ஆனா சரி ஆனா விடுங்க, டிப்ரெஷன் ஆக்காதீங்க. 230ல இருந்து 170 ஆயிடுச்சு. 40 பேர் ஓடிட்டானுங்க. நான் விக்னேஷ்ண்ணா சொல்லுப்பா. நான் இந்த மலையாள படம் வாலான்னு ஒரு படம் பார்த்தேன். இப்பதான் வந்துச்சு ஓடிடில. செம்மையா இருந்துச்சுண்ணா. மாதிரி எப்படி நான் கலங்கிட்டேன். ஒன்னு யோசிச்சு பாரு. இல்ல அதாவது ஸ்பாட்டிஃபைல நல்ல சாங்ஸ் எல்லாம் கேட்டு நிம்மதியா ஒரு 4 கிழவன ஆமையெல்லாம் மெரிச்சு நல்லா என்ன சொல்றது ஒரு 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 ஃபுல் என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ல ஜாலியா இருந்தா ஒரே செகண்ட்ல கொண்டு போய் பாதாளத்தை தள்ளி விடுறாரா. இதுல என்னடா இருக்கு? அது ஒரு மாதிரி இருக்குங்க. நீங்க சொன்னதுல அவருக்கும் அந்த பழைய எரிச்சல் இதெல்லாம் சோகம் இல்லை. அப்படி சொல்லப்பா. நான் எதுக்காக சொன்னேன்னா, நான் அது நடந்து ஒரு வாரம் கழிச்சு, அது இறந்து ஒரு வாரம் கழிச்சு நான் வந்து சென்னைக்கு நான் தெரியாம கேக்குறேன். ஒரு நிமிஷம் இல்ல இந்த அறிவு எனக்கே வந்துட்டு அப்புறம் தான் வந்துச்சு. நான் சின்ன வயசுல தான் நாய் வளர்த்தது வேற விஷயம். ஒரு நாயோடைய ஆயுள் காலம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 10 வருஷம் இருக்குமா? அதுவே ரொம்ப அதிகம், ரொம்ப அதிகம். அது இல்ல இந்த காலத்துல ரொம்ப அதிகம். எனக்கு நான் பண்ணலாம். அது நீ ரொம்ப வெல்த்தா இருந்தா தான் அதை பாத்துக்க முடியும். மேக்ஸிமம் 10 வருஷம், எப்படியும் 10 வருஷம் கழிச்சு அதை சாவ போகுது. அது நீ யோசிச்சு பாரு. 10 வருஷம் அது க்ளோஸா இருந்து அது சாவ போகுதுன்னு தெரிஞ்சு வரும்போது ரொம்ப இதுவா இருக்கும். அதுக்கு நீ வளர்க்காமலே இருக்கலாம். இல்ல நான் சொல்றேன் கேளு. என்ன கான்செப்ட்னா, இப்போ நம்ம சின்ன பையனா இருக்கும்போது எதுக்கு நாய் வளர்த்த சொல்றாங்கன்னா, நீ வந்து ஃபியூச்சர்ல பெருசாகி செல்ஃபிஷ் ஆயிடக்கூடாதுல்ல ரஜினி மாதிரி. நாய் வளர்த்தா செல்ஃபிஷ் ஆக மாட்டாங்கடா. யாரா அவனுங்க நாய் வளர்த்தா செல்ஃபிஷ் ஆக மாட்டாங்க? என்ன கான்செப்ட்? அதுதான் நான் சொல்றேன். இரு இல்ல நான் புரியுது உனக்கு. இப்போ வந்து நீ வந்து இப்ப நாய் வளர்த்துறீன்னா, நீ உன்னோட ஒரு 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 ஜீவனை வந்து நீ லவ் பண்ற. அதுக்கு செடி வளர்க்கறதும் மீன் வளர்க்கறது எல்லாம் ஒண்ணுதான்டா. நாய் வளர்க்கறதும் நீங்க அப்படி இல்ல. நாய்ங்கிறது வந்து உனக்கு எப்படி சொல்றது? இந்த கான்செப்ட் கேள நாய் வளர்த்தா செல்ஃபிஷ். நாய் வளர்க்கறது பூனை வளர்க்கறதுன்ட்டு அதே மாதிரி நீ ஒரு ஏஜுக்கு வரப்போ அது இறந்துருமா? அப்ப வந்து நீ வந்து அந்த ஹார்டான ஏதாவது ஸ்பேஸ தாண்டறப்போ ஃபியூச்சர்ல உனக்கு ஏதாவது பெருசா நடந்தா கூட அதை தாங்கறதுக்கு மனவழி இல்ல ஒரே நிமிஷம். இந்தால பாரா ரோஜா செடியெல்லாம் வளர்த்து வச்சிருக்கேன். வளவா ஏன்டா நீ வேற நான்சிங்க இருற ஒரு நிமிஷம். ரேவந்த் அது வந்து 2 வருஷம் கழிச்சு லீவ்ல வந்தப்போ அதான் இடையில ஒரு ஷிப் ஒன்று போயிட்டு வந்தோம். ஓகேவா? லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா
அந்த அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. அதனாலதான் போய் எனக்கு இதெல்லாம் பூவெல்லாம் போட்டு இது பண்ணலாம். எனக்கு அது பர்சனலாப்பா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த இது ஒண்ணு வாங்கி நான் ப்ராப்பரா வளர்த்தேன்னா அதே நேரம் தான் நான் வைப்பேன். ஆபீசர் கேக்குதா? கேக்குதா? அப்புறம் அலெக்ஸ், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்பேஸ்ல வந்து நான் ஒருக்கா சொல்லியிருந்தேன், பேரோ என் டாவுக்கு வந்துட்டு யாருக்காச்சும் அதை காப்பாத்துன்னு தெரிஞ்சா சொல்லுங்கண்ணே. சொன்ன ஞாபகம் இருக்கா? பேரோ வைரஸ் வந்துருச்சுங்க. வைரஸ்ரா பேரோ வைரஸ். சரி சரி. மறந்துட்டியா? யாராச்சும் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ ஸ்பேஸ்ல வந்து சொல்லி அப்புறம் வந்து 2-3 பேர் டிஎம் பண்ணி அதை எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் கியூர் ஆயிடுச்சுன்னு கூட வந்து சொன்னாங்க. யாருக்கு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வளர்த்துற டாக் இப்போ அவள்தானா மரியாதை உனக்கு? ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு சொல்றேனே. இல்லடா இவனுக்கு சத்தியமா எனக்கு இந்த ஃபீலிங் தெரியாது. ஏன்னு ஏன் ப்ரோ போயஸ் கார்டன்ல இருக்கிற ஒரு நாயை பத்தி கூட பேசுங்க ப்ரோ. இந்த நாயை பத்தி பேசாதீங்க. தேவையில்லாத ஒரு பெரிய மனுஷன் விட்டுருச்சு. ஓகேவா? யாரு பெரிய மனுஷன்? வயசுல மூத்தவன்டா. மூத்தவன் மூத்தவன் மாதிரி நடந்த மூத்தவன் மாதிரி மூத்தவர்னு சொல்றா. மூத்தவன்டான்றாரு. மூத்திரம் போற நாய் மாதிரி கடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படிதான் குடிச்சிட்டோம். அவளா ஒரு மூத்தவன்ட்டு நீ என்னடா விக்னேஷ்ன? நான் என் வாழ்க்கையிலேயே அவன் ஒரு கேடு கெட்டவனா பார்த்துன்னு இருக்கேன். நீ மூத்தவனா? என்னடா லாக்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறீங்க? சரி ஓகே, நான் அந்த டாபிக் மாத்துறேன். இல்ல மாத்தலனா மாத்திடுவோம் சொல்லிக்கிறேன். இல்ல ஒரே ஒரு பாயிண்ட். ரஜினி சின்ன வயசு ஒரு மேல மீன் போடுறா. சிரிப்பு வருதுடா. மேல மீன் போடுறா. மேல எனக்கு எதுவும் வரலடா. உண்மையில உண்மையில அப்படிதான் பேசி எனக்கு டிஎம் அனுப்புடா. ஏன்னா வந்து எனக்கு கமெண்ட்ல பாடுறேன். கமெண்ட்ல பாடுறாரு. அந்த ஒரு மீம் இருக்கு போட்டுருப்பான். இல்ல இப்ப நீங்க சத்தியமா நீங்க குடிச்சிட்டு போன மாதிரி தான் பண்ணீங்க கொஞ்ச நேரத்துல. இது குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரோ நான் சத்தியமா நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் குடிச்சிட்டு என் பிரேக்கப் ஆன ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் நிறைய பேசியிருக்கேன். ஏன் 1 மணி நேரம் கூட அவங்க கிட்ட ஆறுதல் சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு அப்ப வராத காண்டி இப்ப என்னமோ தெரியல ப்ரோ. நானும் நாய் வளர்த்து என் நாயா இருந்துச்சு. அதனால சைக்கலாஜிக்கல் நான் என்ன சொல்றது, நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். ஓகேவா? நானும் இது என்ன மேட்டர்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க நீ ஸ்பேஸ் போட்டிருக்கியா, இங்க நீ மட்டும் தான் பேசணும். ஓகேவா? இங்க வந்து அதெல்லாம் இல்லங்க. இப்ப ரேவந்த் உதவ பேசியிருந்தாங்க தடுத்தோமா? அது இல்லப்பா, உனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு டாபிக் ஒண்ணு பேசும்போது அது வந்து என்னப்பா இந்த இடத்துல நமக்கு ப்ரியாரிட்டி கிடைக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நான் உனக்கு சொல்லட்டுமா? இல்ல விக்னேஸ்வரர், இப்ப உங்க ஆளு இப்ப சும்மா சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்ல இருக்கா? இல்ல இருந்துச்சு. ஏன்டா ஏகப்பட்டது இருக்கு. இல்ல சரி சரி எனக்கு தெரியும்டா. ஏகப்பட்ட சரி அதை விட அப்ப ஏதோ சரி சும்மா சொல்ல வந்து ப்ரோ. இவ எக்ஸ்ல ஒரு ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு எடுத்துப்போமே, அவங்க வந்துட்டு இதான் அந்த மாதிரி சொல்ற மாதிரி இல்ல. இல்ல ஒரு சும்மா சொல்றேன். அவளுக்கு ஏன்டா நீ வேற உங்களுக்கு எத்தனை குழந்தை இருக்குது? 5 குழந்தை. அதான் கல்யாணம் அங்க அங்க செருப்படி வாங்கிட்டு இருக்கான். ஏய் ஒரு சவுண்ட் போட்டுருக்கான் பாத்தீங்களா? இல்ல ப்ரோ இல்ல டாக் அதான் எனக்கும் அந்த வலி இருக்குது. அந்த வலியை நீங்க கிளப்பி விடுறீங்க. இல்ல அலெக்ஸ் கீழே ஒருத்தன் கமெண்ட்ல போட்டிருக்கான், வாட் இஃப் சூப்பர் ஸ்டார் ஆக்டட் இன் தேவாரன் போட்டிருக்கான். அது கமெண்ட்ல என்னது ப்ரோ? நான் செருப்பு கழட்டி அடிப்பேன் ப்ரோ. எவன் கமெண்ட்? செம்ம காமெடி. மேல ஷேர் இந்த படம் தான் சொன்னேன் பார்த்தேன்னு. செம்மையா இருந்துச்சு. சொன்னேன்
இதுவா அப்படியா? ஏய் சரி வளவா, நீ ஏதோ குறுக்கால சொல்ல வந்த, என்னடா சொல்ல வந்த? சாரிடா, உன்ன வேற தடுத்து விட்டேன். இல்ல தேவரா உட்காந்து பாக்கணும்னா அனிருத்துக்காக தான் பாக்கணும்னு சொல்ல வந்தேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரிச்சு மேய்ஞ்சிருக்கான். அனில்ஸ்கா அனிருத் அனிருத்துக்காக தான் தேவரா உட்காந்து பாக்கலாம்னு சொன்னேன். ஓகே ஓகே. ஏய் வல்லவா சும்மா முட்டு கொடுக்காதனா. நான் முட்டு கொடுக்கல, படத்துக்கு நான் முட்டு கொடுக்கல. நிசாம்ல அப்படி கிடையாதுடா, அப்படி கிடையாதுடா. நான் சொல்றது வந்து படமாவே நல்ல படம் தான். அனிருத்துக்காக அப்படிலாம் கிடையாது. உண்மையாவே படம் நல்லா இல்ல. அலெக்ஸ் நான் உனக்கு குரூப்ல ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பத்தி, ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு. அது பார்த்தா அந்த புண்டையை திட்டணும்னு தோணுது. ப்ரோ இவனுங்க இந்த ரஜினி ஃபேன்ஸ் பதறிட்டானு ப்ரோ பண்ணது. கடைசி அவனை அந்த என்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாம் டேக் பண்ணி ஸ்பேஸ் கூப்பிட்டு அவனுக்கிட்ட வண்டி போடுறானு ப்ரோ, வண்டி போடுறானு ப்ரோ. அதான் அவனுக்கு விஜய் அதர் ஸ்டேட் காரங்க கால கூட விழுவானுங்க. ஆனா விஜய் இது பண்ணல. அவன்தான் நான் போட்டோ எடுத்துட்டேன். அந்த போட்டோவே ஷேடோ மட்டும் வச்சு ரெட் பேக் டிராப்ல எடிட் பண்ணிட்டான். அனுப்பு. ஏய் இந்த ஓகே நான் உனக்கு அனுப்புறேன். இன்னொன்றா அவன் படம் தானே வருது ஒப்பு போறதுக்கு வச்சிருப்பான். ஆனா தெரியல, இடு அனுப்பு. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓ இதான் அந்த நினைவு. ஓ நான் நினைவு இதுவா போட்டோ? இல்ல அது அடக்கம் பண்ண அந்த இடம். அது ரெண்டாவது வருஷம். அப்படியே இந்த ஸ்பேஸ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்பேஸே அடக்கம் பண்ணது. நான் சொல்றேனே, இப்ப கூட நீ வந்து இதை வந்து புரிஞ்சிக்கல. இன்னொன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பழக்கமே இல்லாதவனுக்கு ப்ரோ இல்ல ப்ரோ, இதெல்லாம் இல்ல ப்ரோ. இப்ப நினைவுகள் 1000 இருக்கும் ப்ரோ. மூவ் பண்ணி தான் போனோம். நான் உங்களை அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. அதோட அவனுக்கு என்டிஆர் ஃபேன்ஸ் கிட்ட மண்டி போட்டு ஸ்பேஸ்ல அந்த டாபிக்ல போறா. ஒண்ணு சேர்ந்து இது வச்சிருந்துச்சு தேவாரோ. இல்ல இல்ல மன்னிச்சிருங்க, நாங்க இல்ல, நாங்க பண்ணல. விஜய் ஃபேன்ஸ். ஆமா அதுதானே. நான் இல்லனா இல்ல அதர் ஸ்டேட் காரங்க கூட கால் விடுவானுங்க. ஆனா ஒருத்தர் தாமிரபரணி மென்ஷன் பண்ணிருக்காரு. அத பேச மாட்டோம். அதெல்லாம் வேற மாதிரி. ஆழ்வாரு தாமிரபரணி போக்கிரி ஒண்ணா வச்சதுவா? போக்கிரி பிளாக் பஸ்டர். தாமிரபரணி நல்ல ஹிட். ஆழ்வாரு எந்த சந்துல எந்த மூத்தர் சந்துல கூட ஓடிச்சுன்னு தெரியல. சொல்லுவா. இந்த வாரம் அந்த படத்துல எந்த படம் நீ பார்த்த? இந்த வாரம் இந்த வாரம் கோட் நான் திரும்ப ஒரு வாட்டி பார்த்தேன். நம்ம பசங்களுக்கே தெரியும். அதை தவிர போக தோணல. முதல்ல இப்ப நான்லாம் எப்படின்னா ஒரு வருஷம் இப்ப வருதுன்னு தெரியும். அந்த வருஷம் போக போக இந்த படம் மட்டும் தான் நான் தியேட்டர்ல போகணும்னு ஒரு மைண்ட்ல எனக்கு தோணும். புரியுதா? அதுக்கு மேல ஏதாவது தியேட்டர் போறதா இருந்தா ஃப்ரெண்ட்ஸும் ஏதாவது ஒரு கேங் ஏதாவது போனா கூட ஏதாவது போகணுன்ற மைண்ட் செட் இருந்தாதான் போறது. ஏதாவது ப்ரீ பிளானே இல்லாம பிளான் பண்றது பாத்தீங்கன்னா அதான் ஒரு 4-5 படம் தான் இருக்கும். வருஷத்துல தான் பார்த்தே ஆகணும்ன்ற ஒரு படம் மாதிரி ஒரு 2-3 படம் இருக்கும். அதான் எனக்கு கோட்டுக்கு அப்புறம் தான் அந்த 2019 அந்த ஜோக்கர் பார்ட் 2 ஹாலிவுட் படம் பார்க்கணும். அதுக்கப்புறம் புஷ்பா பார்க்கணும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வேற எந்த மாதிரியும் இல்லை தியேட்டர்ல. இதுக்கப்புறம் அது சுச்சுவேஷன் தான். ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க போறதை பொறுத்துக்குது. போர் வச்சா போறது அந்த மாதிரி. ஆனா போகவே கூடாதுன்ற படம்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 10 ஒரு பரதேசி படங்குது. வேற எந்த படம் வந்து உண்மையாவா? அதர்வா செகண்ட் பார்ட் அது எடுக்கிறாங்களா பரதேசி? அந்த படத்துலயோ சரி டைம் பாம்பு போட்டுற போறேன். அதான் சரி பாஜக வரும். நான் சுடுகாட்டுல இருக்கேன் பான்னு. கோயம்புத்தூர் பிராட் அங்கேயே மழை. கோயம்புத்தூர்ல இங்க சென்னையில மழை. இங்க ஆமாண்டா. விக்னேஸ்வரம் இல்ல இப்பயே எல்லா இடத்துல மழை பெய்யுது. நவம்பர் 15 புயல்ன்றானுங்க. தவளெல்லாம் சதறிடுவோம் போல இருக்குது. அக்டோபர் 10 திரையரங்கமே தெரியல. அக்டோபர் தெரியல. ஆனா நவம்பர்ன்றானுங்க. ஆனா அக்டோபர்ல மழை வந்துச்சுன்னு கோரைபுரம் என்னத்தம்மா சொல்லுவானுங்க.
மழை இல்ல நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கா எப்படா? அதான் செகண்ட் வீக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. ஆனா கோர யோசிச்சு பாருல, மழை வந்துச்சுன்னு மழை காண்டி வரலன்னு வைக்கி 1000 கோடி எடுத்திருப்போம். அது ஒரு சாக்கு. எங்களுக்கு தியேட்டர் ரிலீஸ் வேண்டாம், ஓடிடி போதும். எனக்கு கொல்ல நினைச்சா பாவமா இருக்குது ப்ரோ. இதுக்கு மேல எங்கடா போறது? கேட்க வந்து இல்ல பிராட்வே இல்ல அங்க ஷோஸ் நல்லா இத்தனை படம் ரிலீஸ் ஆகும். ஆமா கம்மனுறா அந்த விக்னேஸ்வர் ஒருத்தருக்கே பொண்ணுறா. அலெக்ஸ் கேக்குதா? இதுக்கு மேல பின்னாடி போன ஆடியன்ஸோட நின்னுதான்டா கை தட்டின அந்த மாதிரி. நவீன நவீன நீ பண்ண வேலை ஒரு தெரிஞ்சதுன்னு எடுத்துக்க, நீ உயிரோட இருக்க மாட்டேன். அப்படி கிடையாது. நான் சொன்னது சில இல்ல இங்க நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கும். சில பேருக்கு வந்து இப்ப என்ன சொல்றது, இது ரோட்ல நாய் கண்டா கூட கல் எடுத்து அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. ரொம்ப சொன்னது புரிஞ்சுதுண்ணா. நீங்க எப்படின்னா நம்மளே சோகமா இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜாலியா அப்படின்னு கிடையாது. இருக்கணும். இல்லப்பா, இது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற விஷயம் கிடையாது, புரியுதா? இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நான் எதுக்குமே அந்த அழுததே கிடையாது, எந்த ஒரு விஷயத்துக்குமே. எனக்கு கடைசியா அழுதுன்னு பார்த்தா அந்த இதுக்குதான். சோ அதுதான் நான் சொன்னேன். நீங்க இல்ல அப்ப வயசு என்ன இருக்கும்? இதுதான்டா அது என்னது அந்த கரெக்டா எப்பன்னா அந்த கோவிட் வந்துச்சு 2020 இப்ப நான் ரொம்ப வலிக்கும் ப்ரோ, சின்ன வயசு எனக்கு. மேல ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கேன், ஓகேவா பாருங்க. என்னது ஓகே? ஆமா 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 கரெக்ட் தான். ஓகே, மறுபடியும் பதறம் போறானுங்க. யார் தருது? அதுல ப்ரோ அவன் யார் தந்த விக்ராட்? தலைவர் கிளம்புன்றாரு இந்த காலப்புறம். இது கிளம்புன்றாரு அலெக்ஸ். யாரோ ஒருத்தவரு இது கீழே டேக் பண்ணி கமெண்ட்ல ஃபேவரட் ஃபுட் பத்தி பேசுங்க ப்ரோன்றாங்க. ஃபுட்டா? புரியல. ஃபுட் கெவுரு ஃபுட்டா? புரியல ப்ரோ. கெவுரு ஃபுட் இல்லடா, கெவுரு ஃபேவரட் ஃபுட். ஃபேவரட் ஃபுட்டா? அதான் நீங்க பேசுறது அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபேவரட் ஃபுட் வந்துட்டு எனக்கு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ். மொத்தம் யாரா பேசுங்க. இல்ல நான் போகலான்னு பார்த்தேன். ஆக்சுவலா எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு ஒண்ணு சொன்னிச்சு, ஃபர்ஸ்ட் சைனீஸ் ஃபுட் பிடிக்கும்னுச்சு. அப்புறம் ப்ரொமோஷன்ல போய் எனக்கு வந்து ஹைதராபாத் தான் எனக்கு ஃபுட்டு வந்து பிடிக்கும்னுச்சு. அடுத்து வந்து பார்த்தனா இப்போ வந்து கொரியன் ஃபுட்டு தான் பிடிக்கும்னு. ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கேன். இந்த நவீன் இல்ல நவீன் அணில் வளர்கறானா? நவீன் அணில் வளர்கறானாண்டா. இல்ல ப்ரோ ஒரே நிமிஷம் அறிவு சொல்லுவாரு, எனக்கு அரிசி பருப்பு சாதம் தானே பிடிக்கும். இல்ல உண்மை இல்ல ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சத்தியமா அது இந்த ஒப்பீனியன் சில பேர் செட் ஆகாம தெரியல, பிரியாணியோட ஃப்ரைட் ரைஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்பெல்லாம் அதான் ப்ரோ நீ வேற பிரியாணி ரொம்ப பிடிச்சி. நீ வேற இங்க வந்து இங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா பிரியாணியோட அரிசி பருப்பு சாதம் தான் பிடிக்கும் பாருங்க. இது பரவாயில்ல ஹரி, என் ஃப்ரெண்டு ஒருத்தவரையும் வெஜ் பிரியாணி சாப்பிட்டுருக்கியா, சிக்கன் பிரியாணியோட நல்லா இருக்கும்னு சத்தியமா சிரிவு சொல்லு. ஆனா வயிறு ஃப்ரெண்டு வெஜ் பிரியாணி செம்மையா இருக்கும், சிக்கன் பிரியாணி விடணுமா. ஆனா வெஜ் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். பரவாயில்ல சொல்றேன், நம்ம சுஸ்தாண்டா. ஒரே நிமிஷம் ஃபுட்டு வந்து எனக்கு உனக்கே அது பிடிக்குமா? ஒரே நிமிஷம், எனக்கு வந்து ஃபுட்டு வந்து பெர்ஸ்பெக்டிவ் மாறிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தோன்னா ஏன் வெறும் தயிர் சாதமா சாப்பிட்டு இருக்கேன், திடீர்னு பார்த்தா வேற இதுவா சாப்பிட்டு இருக்கேன். ரீசெண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி தான். அப்படி போடுங்க. ஸ்பீக்கர் கேக்குறான்டா. கொடுத்துட்டேன் ப்ரோ, ஒரு நிமிஷம். இல்ல ஹரி சொல்லு, நீ நம்ம பேசுற பரோட்டா நல்லா தான்டா இருக்கும். டே அதுல என்னடா குறைச்சல்? ஏதோ நான் கூட தயிர் சாதம் சொல்லுவேன்னு நினைச்சிருந்தேன். பரோட்டா தான் இல்ல ஒரு இதுல என்ன இருக்குது, பரோட்டா பீஃப் சுக்கானா நல்லா தானே இருக்கும், செம்மையா. சரி இல்ல அட்டைப்பூச்சி இல்ல ஒரே நிமிஷம், அட்டைப்பூச்சி சாப்பிட்டிருக்கியா? அடிக்கடி கோழி மச்சான் ஷாமு வரும் பேரு குஷ்டு போயிட்டு மச்சான் இல்ல ஒயிட் ஷாப்ல போயிட்டு ஒரு ஆமகரி பார்சல் கம்மி எல்லாம் இல்ல வெளில ஓபன் வாடுறா.
சைனால பீஸா சைனால ஆம்லெட் ஆமா தெரியுது, சாப்பிடுவாங்கப்பா இங்க இல்ல கேரளால. சைனால. இல்ல கேரளாலே சாப்பிடுவாங்க. சாம எங்கப்பா போன? படத்துக்கு போயிட்டு இருந்தோம்ப்பா. என்ன படம்? தேவாரம் எப்படி இருக்குது? ஓகே தான் வாட்சபிள். வெறுக்காம காட்டா புள்ளி என்ன செகண்ட் பார்ட்டுக்கு ஏதோ ஆமா லீடு அவங்க அப்பா இருக்க இது மாதிரி ஏதோ சொன்னாங்க. இது பண்ற மாதிரி. ஆனா ஹரி எல்லா மைத்தையும் கேட்டுறது சரி விடு, நம்மளும் தான் பார்க்க போறது ஓடிடில பார்த்தேன். எப்படி பார்க்க போறது இல்ல அப்புறம் ஓடிடி தெரியல. இதுக்கப்புறம் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாவது போனா போலாம். ஓடி 25th டே இது முடிஞ்சதா, இதுக்கப்புறம் ஒரு வீக்கெண்ட்ல போலான்னு பாக்குறோம். ஓடிடி வந்துட்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வந்துடும். ப்ரோ இது எப்படி கோட் மாதிரி ப்ராப்பரா ஒரு படத்தை முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் லீடு கொடுத்துருக்காங்களா இல்ல வந்து பாதிலேயே வந்து செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்களா? இது ஒரு ஆவரேஜ் படம் தான். ரொம்ப சூப்பர். ஏய் ராம் சரண் ஃபேனு சூத்த முடுறா. ஆவரேஜ் படம். அவனே இல்ல மச்சான், ராம் சரண் ஃபேனே அவன் ஆவரேஜ்ன்றானா படம் ஹிட்டடா. அடிச்சு துரத்தி விடுங்கடா. இல்ல மச்சான் அவனே சொல்லிட்டானா அது ஹிட் தான். புரியுது. மத்தபடி படம் படம் நல்லா தான் இருக்கு. இப்படி கடிக்கிறீங்க. லீடுன்றது இவனுங்க எல்லாம் இப்ப எப்பவுமே பேருக்கு தான் தருவானுங்க அவனுங்க. ப்ரோ இல்ல ப்ரோ நான் அதை கேட்கல. இப்போ கோட் பாத்தீங்கன்னா கரெக்டா ப்ராப்பரா ஒரு படம் முடிஞ்சு செகண்ட் பார்ட் லீடு கொடுத்துருப்பானுங்க சரிங்களா. அது கல்கில பாத்தீங்கன்னா ஒரு பாதி படத்துல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பாதி படம் புஷ்பாலே லீடு அப்படிதான் விட்டுருப்பாங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் தேவாரா பேசுறீங்க, நீங்க ஏன் ப்ரோ இன்னும் பாக்கலன்னு யாரும் நீங்க கேட்கவே இல்ல. நானும் ரொம்ப நேரமா ஹலோ அப்பா எங்க போனீங்க? இல்ல யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம வேற பேசலாம். இல்ல ஏய் கேளுப்பா. இரு ஹரி கேட்டான். இல்ல குமார் கிட்ட கேப்பாட்டே. குமார் ஃபேவரட் ஃபுட் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லு? அதுக்காக சிரிக்கிறீங்க? இல்ல அவன் வேற ஏதோ சொல்லுவான் தெரியும் சொல்லு. இல்ல அந்த மூதேவி கருவாடு வெறியன், அது வேற விஷயம். இல்லடா நான் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சொல்லு. நீ என்னடா கருவாடு பிடிக்காம நல்லா தான்டா இருக்கும். யாரா அதெல்லாம் நல்லா தான்டா இருக்கும். அலெக்ஸ் கருவாடு சும்மா இல்ல 100 கிராம்ல 60 கிராம் கருவாடுல புரோட்டீன் எதுவுமே இல்ல சாம. இல்ல ஸ்பேஸ் கீழே எவனாவது ஆகிருக்கிறானா அவங்க பார்த்த குமரன் ரிப்போர்ட் அடி அவச்சாரம். சாப்பிடுறாடா விக்னேஸ்வர பீஃப் கேட்டு ரிப்போர்ட் அடிக்கிற அளவுக்கு எல்லாம் அவன் வந்து நெகட்டிவ் எல்லாம் பேசல. இல்ல சில பேர் சொன்னேன் கேட்கவே இல்லையா? அதுக்குள்ளதான் இவன் டைவர்ட் பண்ணிட்டானா? நான் தமிழ் படங்கள் தான் பாப்பேன். அதை தவிர்த்து பாக்கணும்னா ஒண்ணு அது கிறிஸ்டோபர் நாலன் படமா இல்ல கிறிஸ்டி தமிழ் படம் தவிர்த்து. ட்ரெயின் விடாதரா, ஸ்பேஸ்ல ட்ரெயின் விடாத இன்ஃபுளுசர் நீ உக்கான்னு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. அதுக்காக தெரியுதான் நீ வந்த இல்ல அவன் வந்தன்றத காட்டிப்பான்டா. நீ இருக்கடா போதுமா, நீ இருக்க போதும். ஆதி என்னடா ஆதிலாம் வந்திருக்காருங்க. ஒருவேளை 2 பேரும் வானவில்லா இருப்பான்ல, ஒன்னா வரானுங்க ஒன்னா போறானுங்க. ஆமாண்டா சாம. என்ன டே 1 300 சாம நீ சொல்லு மச்சான். இல்ல ஃபேவரட் ஃபுட் என்னடா நீ சொல்லு மச்சான். எனக்கு பிரியாணி தான்டா. நான் சுடுகாட்டுல இருக்கேன். நீ பிரியாணில என்ன பிரியாணி? எனக்கு வந்து ஆனியன் தோசை. எனக்கு ஃபர்ஸ்ட் சிக்கன் படத்துல சொல்ற மாதிரி லிஸ்ட் போடக்கூடாது ஓகேவா? எனக்கு மச்சான் பிரியாணினாலே சிக்கன் தான். அப்புறம் தான் மட்டன். ரெண்டுடா மட்டன் பிரியாணி ஆனியன் தோசை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனியன் தோசை நல்லா இருக்கு. ஆனா இல்ல சிக்கன் ஃபர்ஸ்ட், பிரியாணினா நல்லா தான் இருக்கும்.
கறி தோசை நல்லா அலெக்ஸ் செத்து போ. மட்டன்னா சூப்பரா இருக்கும் பிரியாணில. சிக்கன் தான்டா, மட்டன் இல்ல, மட்டன் நல்லா இருக்கும். ஆனா சிக்கன் தான் ஃபர்ஸ்ட் பிரியாணி. டேய் சாமி, இவன் வந்து மட்டன் பிரியாணினாலே மட்டன் தான்டா, மட்டன் தான்டா ஃபர்ஸ்ட். மட்டன் தான்டா ஃபர்ஸ்ட். டேய் மட்டன் தான்டா பெஸ்ட். இல்லடா, நான் மட்டன் சாப்பிட்டுருக்கேன், பிடிக்கும்டா. எனக்கு சின்ன வயசுல சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் அது விட்டு கொடுக்க மாட்டேன். மட்டன் சொல்லுவான் குமரா, 100 ரூபா அதிகம் இல்ல. அதெல்லாம் இல்ல ப்ரோ. இல்ல அப்படி பார்த்தா இல்ல, எனக்கு இவ்வளவு பீஃப் பிரியாணியே இல்ல, பீஃப் பிரியாணி எனக்கு பிடிக்கும். அதை சொல்ல முடியல, விடுங்க. மட்டன் இல்ல, 12th படிக்கும் போது பீஃப் பிரியாணி சாப்பிட்டா எனக்கு பிடிக்கல அந்த டைம்ல. அப்புறம் இப்ப நல்லா இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. இல்ல ப்ரோ, உங்களுக்கு அந்த சிக்கன்ல இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ் வராது இல்ல மட்டன், புரியுது? இங்க பாரு, இல்ல உங்களுக்கு ப்ரோ அப்படி பார்த்தா இல்ல, ஒரு நிமிஷம் பரிதாபங்கள் மச்சாரா. அப்ப வந்து ஆக்சுவலா வந்து இவன் மட்டன் பிரியாணியே சாப்பிட்டது. டேய் யாரா எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சுரா, பீஃபே சாப்பிட்டாச்சுன்னு சொல்றேன். ஆனா எனக்கு சிக்கன், அது சிக்கன்ல வர்றா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கன். டேய் அலெக்ஸ் பிள்ளை பையலே மூடி நிறா. இல்ல ப்ரோ, இது பரவாயில்ல. ஆனா ஒரு ஐயர் பண்ண கூட ஸ்பேஸ்ல விட்டுறோம் ப்ரோ. எப்படிதான் பாக்குற வாழைக்காய வறுக்குதுன்றா. என்னடா நடக்குது ஸ்பேஸ்ல? ஒரு போல் வந்து நீ இப்ப அப்படியே ஒரு விக்னேஷ் அங்கிள் ஒரு போல் வைங்களேன், சிக்கன் பிரியாணியா மட்டன் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல வரலடா, எனக்கு மட்டும் பிடிக்கும்ன்றேன், புரியுதா? இல்ல பயப்படுறான். இது இல்லடா, இல்ல இப்ப அப்படி பார்த்தா பொம்மாரு கருவாடு பிடிக்கும், நான் அதை கேட்டேன் அந்த மாதிரி. ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். பிரியாணினாலே வந்து மட்டன் தான். இந்த பிராய்லர் கோழி வந்த பின்னாடி தான் சிக்கன் பிரியாணி ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. அது ஓகே ப்ரோ, ஆனா அதான் சிக்கன் நல்லா இருந்துச்சு. நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்களா யாராவது? அது எவ்வளவு டேஸ்டா இருக்கு. காடை ஃப்ரை இது. ஆனா ப்ரோ ஃபிஷ் ஃபுட் ப்ரோ, சீ ஃபுட் மறந்துட்டீங்களே விக்னேஷ் ப்ரோ? கடலூர்ல இருந்து பைத்தியம் ஞாபகம் வந்துச்சு. ஒருத்தவன் யூடியூப்ல சுத்திட்டு இருப்பான், ஞாபகம் இருக்கு? அந்த வீடியோ பாத்திருக்கீங்களா? முட்டைக்குள் கொட்டை ஆம்லேட். கொட்டை ஆம்லேட்டா? நிறுத்துறே பிரபு, நிறுத்து. முட்டைக்குள்ள முட்டைக்குள்ள எப்படா கொட்டை ஆம்லேட்? கீழே கேட்கும் போது மட்டன் பிரியாணி இப்ப வெயிட் பண்ண. டேய் கீழே குமரா, டேய் குமரா, கீழ இருந்து கேட்கும். ஒரு நிமிஷம்டா நித்திஷ், கீழ இருந்து கேட்கும் போது மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பேசிருந்தீங்க. மேல வந்து என்னடா கீழ இருந்தா ஒரு 30-40 செகண்ட்ஸ் டிலே ஆயிதான் கேட்கும். எனக்கு இப்ப டவுட் என்னன்னா, எதனால கொட்டை? ஒரு ஹரி ரேவந்த் பாதியில வந்துட்டு டிஆர் மாதிரி முழிச்சிருப்பான். என்ன சொல்றா, ஒன்னும் புரியலையே. சொல்லு. முட்டை கொட்டைன்னா என்னதுடா? டேய் அந்த வீடியோ பார்த்தது இல்லடா, அந்த யூடியூப் வீடியோ ஷேர் பண்றேன். டேய் அந்த வீடியோவா? இந்த மாட்டு கொட்டைய முட்டைக்குள்ள போட்டா கொட்டை ஆம்லேட் செய்ய போறேன். ஆடுடா டேய் சாமி, விக்னேஷ் ப்ரோ நீயே பீஃப் சாப்பிடுவ, ஆனா நீ சாப்பிடு. இல்லடா முந்தானத்து இல்லடா அலெக்ஸ், முந்தானத்து வந்து ஜிப்மர் இல்லடா, பாண்டிச்சேரி ஜிப்மர் போயிருந்தான்னு சொன்னோம்ல, அந்த இதுக்கு போயிட்டு மாட்டை கொட்டை சாப்பிட்டீங்களா? அப்போ வந்து இல்லப்பா, ராஜீவ்காந்தி ஸ்கொயர் கிட்ட அங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஆற்காடு பிரியாணி. ஓகே, பாண்டிச்சேரியிலே ஃபேமஸ் நீங்க பீஃப் பிரியாணி தான் இது, அங்கதான் சாப்பிடும் நீங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சிங் மட்டன் வாங்கலாம்னு வாங்கினேன். பார்த்தா அதுக்கு முட்டை வச்சு தரணும், சிக்கனுக்கு முட்டை வைக்க மாட்டானு. எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு வந்துச்சு. ஏன் இப்போ கமெண்ட்ல கொஸ்டின் கேட்டாரு, அப்படியே பேசிருந்தாதான் நீயே வந்து. ஆனா சீ ஃபுட் தான் ப்ரோ, அத மறந்துட்டாங்க ப்ரோ. குமாரா நான் ஒண்ணு சொல்றேன், இல்லடா ஒருத்தன் கிட்ட கேட்டா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சைனீஸ் ஃபுட் பிடிக்கும்னுவாங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது அது ஹைதராபாத் ஃபுட்டு தான் பிடிக்கும். அடுத்த கொரியன் ஃபுட்டு பிடிக்கும். யாரு குமார் அங்கெல்லாம் எப்படா? இல்ல நீ இருக்கிற இடத்துல என்னடா அதிகமா இருக்கு? டேய் அலெக்ஸ், இது ஸ்பேஸ் கேப்ல வந்து ஒன்னு போட்டிருக்கேன் பாரு, ஒரு யூடியூப் வீடியோ, அதுதான்டா இது.
முட்டைக்குள் கொட்டை ஆம்லேட். என்னப்பா ஈக்குவலா கொடுத்துருக்கானுங்க இதுல. போட்டதே 2 இல்ல ஓட்டு. போட்டதே 5 4 தான்டா, ஓட்டு தான். 5 ஒரு ஓட்டு. 5 ஓட்டு. சிக்கன் லீடிங்கில் இருக்குது. சிக்கன் இந்த போறா டே நம்ம இல்லடா இல்லங்க ப்ரோ, மத்தவனுக்கு பிடிக்குதுன்றதுக்காக எனக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை ப்ரோ. எனக்கு சிக்கன் தான். மட்டனும் பிடிக்கும், அதான் பிடிக்காம பிரியாணினால சிக்கன் தாங்க. சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு சிக்கன் தான். சிக்கன் தான். பிரியாணி மட்டன் இந்த பிராய்லர் கோழி வந்ததுனால தான்டா ரொம்ப அந்த எஃபெக்ட் காட்டுறாங்க. நான் சொல்றேன்